கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்கள். நீதிமானாகிய என்னுடைய பாதை எப்போதுமே இருப்பது போல் இருக்காது. அந்த பாதையானது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும். ஆமென். ஓகே, தேவன் நம்முடைய வாழ்வில் வைத்திருக்கின்ற ஒரு பெரிதான ஒரு விருப்பம், நோக்கம், ஆசைகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் நம்முடைய வாழ்வில் விரும்புகிறது எப்போதுமே இருப்பது போல் இருக்கக்கூடாது என்பது தேவனுடைய திட்டம். நாளுக்கு நாள் வளர வேண்டும், விருத்தி அடைய வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டம். இன்னும் சொல்லப்போனால் இப்பயும் நான் உங்களுக்கு செழிப்பை தான் போதிச்சிட்ருக்கிறேன். ஆனால் என்னன்னா, செழிப்புன்னு ஒரு வார்த்தையை தொடாமல் அதற்கு வேதம் வைத்திருக்கின்ற பல வார்த்தைகளை மையமாக கொண்டு பேசி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அனைவருக்கு செழிப்புன்ற வார்த்தையை பிடிக்கிறது கிடையாது. ஆனால் தேவன் சொல்கிற இந்த ஒரு வார்த்தை என்ன என்று பார்க்கும்போது, நீ எப்போதுமே இருக்கிறது போல் இருக்கக்கூடாது, நாளுக்கு நாள் நீ முன்னேற வேண்டும், நாளுக்கு நாள் நீ பெருக வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம், அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பார்க்குறோம், நீதிமான்களுடைய பாதை என்று சொல்வதனால் யார் நீதிமான்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால். அது மட்டுமல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திலேயும் உட்பிரவேசித்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்போ இப்படிப்பட்ட சத்தியத்தை குறித்த ஒரு வெளிச்சம் நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக வேண்டும். வெளிப்பாடுகள், கர்த்தருடைய வார்த்தை குறித்து அறிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் நாளுக்கு நாள் அதிகமாக வேண்டும். ஏதோ இன்றைக்கி பைபிள் படிக்கணுமே என்ற ஒரு நோக்கத்துக்காக வேகத்தில் கடன்னு வேகத்தில் பைபிளை படிச்சுட்டு போகிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வேதத்தை படிக்கும்போது உங்களுக்குள்ளாக வெளிப்பாடுகள் உண்டாக வேண்டும், கர்த்தரை குறித்த வெளிச்சம் உண்டாக வேண்டும். கர்த்தர் எப்படிப்பட்டவர், தேவனை குறித்த காரியங்களை குறித்த ஒரு பிரகாசம் உங்களுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் அதிகமாக வேண்டும். அதற்காக தான் வேதத்தை படிக்கணுமே ஒழிய சும்மா நானும் வேதத்தை படிக்கிறேன் என்று சொல்லி படிக்கக்கூடாது. கர்த்தரை குறித்த ஒரு வெளிப்பாடுகளால் நிரம்ப வேண்டும். நீ எந்த அளவுக்கு தேவனை குறித்து அறிந்து கொள்கிறீர்களோ அதுதான் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைகள் நம்ம கொண்டு போகும். ஆகவே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக உட்படுகிறார்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் போவோம், 2ஆம் அதிகாரத்துக்கு போய் கொள்வோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். சேர்ந்து படிப்போம். எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லோரும் எடுத்துக்கொண்டு சேர்ந்து படிப்போம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த இரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது கண்ணு காணலையா, காது கேட்கலையா, மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. அநேக நேரத்தில் இப்படியாவது சொல்லும்போது பார்த்தீங்களா, தேவனுடைய வசனத்தெல்லாம் நம்ம கண்ணு காணாது, காது கேட்காது, இதயத்தில் தோன்றாதுன்னு சொல்லி அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவராக டீப்பாக போகக்கூடாது, ரொம்ப ஆழமாலாம் போகக்கூடாது. சும்மா மேலோட்டமாக பைபிள் படிச்சுட்டு போயிடணும். எதுக்கு சும்மா உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இது அதுன்னு. சில இடத்துல பாருங்கள், சில பேர் வேதத்தை படித்து கேள்வி கேட்டாலே சில பேருக்கு பிடிக்காது. பாருங்கள், உடனே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பாருங்கள் மறைவானவைகள் தேவனுக்குரியவைகள், அதை குறிச்செல்லாம் நம்ம ஒன்றும் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது, நீனா அதிக பிரசங்கியான்னு சொல்லி அப்படி நம்மளை மட்டம் தட்டி கீழே உட்கார வச்சுருவாங்க.
நல்லா புரிஞ்சுக்கங்க. வேதத்தில் இருக்கிற காரியங்கள் சில நேரத்தில் வந்து நம்முடைய கண் காணாமல், காது கேட்க முடியாமல், இதயத்தில் தோன்ற முடியாமல் இருக்கலாம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியங்களாக இருக்கலாம். சில நேரத்தில் புரிந்து கொள்வதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் ஒரு 10ஆம் வசனம் எல்லோரும் சேர்ந்து படிப்போம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். கவனமாக கேளுங்க. வேதத்தை படிக்கும்போதெல்லாம் சில பேருக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கும். ஆனால் நமக்கோ தேவ ஆவியானவர் மூலமாக காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றது. யார் யாரெல்லாம் பைபிள் படித்தா புரிய, கண்ணு பார்க்க முடியல, காது கேட்க முடியல, இருதயத்தில் தோன்றவில்லை என்று சொல்கிறவங்களுக்கு, ஆனால் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் படித்தா அவங்களுக்கு புரியாது. ஆனால் நமக்கு என்ன பண்ணுற ஆவியானவர் என்ன கண்ணை காண வைக்கிறாரு, காதை கேட்க வைக்கிறாரு, இதயத்தில் அவைகளெல்லாம் தோன்றவும் பண்ணுகிறார். ஆகவே எந்த அளவுக்கு தேவனுடைய காரியங்களை குறித்து வெளிச்சம் உண்டாகின்றதோ, வெளிச்சம் கிடைக்க கிடைக்க வேதத்தை புரிந்து கொள்ள நாம் முன்னேறி கொண்டே இருப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முன்னேற்றத்திற்கு, நம்முடைய வாழ்விலே உயர்வுக்கு, புகழ்ச்சிக்கு ஒரு விஷயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் உண்டு, அந்த அளவுக்கு முன்னேற்றம் உண்டு. பாருங்கள், உதாரணமாக சொல்லப்போனால் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ஒரு சில பாடத்தில் நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்க, நல்ல மதிப்பெண்கள் எடுப்பாங்க. ஏன்னா அதை குறித்து அதிகமாக தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. சில தெரியாத பாடத்தில் பிள்ளைங்க கம்மி மார்க் எடுப்பாங்க. அதே போல் தான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம வந்து தேவனுடைய காரியங்கள் என்று வரும்போது எந்த அளவுக்கு நாம் அவைகளை அறிந்து கொள்ள நான் சொல்கிறேன், அந்த விஷயத்தில் நீங்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுப்பீர்கள். அதிகமான ஒரு வெளிப்பாடுகள் கிடைக்க நீங்கள் உங்களுடைய வேகம் அதிகமாகி கொண்டே போகும், உங்களுடைய பிரகாசம் அதிகமாகி கொண்டே போகும். இன்றைக்கி அநேக நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாததுனால தான் அநேக நேரத்தில் மக்கள் பாருங்கள், ஒரு சில காரியத்தில் ஸ்டக் ஆகி தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். முன்னேறி போக முடியல. வேகம் அவங்க வாழ்க்கையில் வந்து தடைப்பட ஆரம்பிக்குது. அவங்களால வந்து தொடர்ந்து தேவனுடைய காரியத்தை அவங்களால புரிந்து கொள்ளாததுனால தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற மேன்மையான, மகத்துவமான, புகழ்ச்சியான ஆசீர்வாதங்களெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாகவே போய்விடுகின்றார்கள். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நாளுக்கு நாள் முன்னேற வேண்டும். மாதத்திற்கு மாதம் முன்னேறணும், வருஷத்துக்கு வருஷம் முன்னேறணும். உங்களை பற்றி உங்கள் வீட்டில் உள்ளவங்களும், சபையில் இருக்கிறவங்களும், மற்றவர்களும், என்னங்க இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு போயிருக்கீங்க, இப்படி இன்னும் உட்கார்ந்த இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா என்று உங்களை பார்த்து யாரும் கேட்கக்கூடாது, சொல்லவும் கூடாது. நீங்கள் அப்படிப்பட்ட பெயர்களையும் வாங்கக்கூடாது. இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு முன்னேற்றமும் இல்லையா? இத்தனை வருஷம் ஆகி சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? சில தடவை மக்கள் கேட்பாங்கள்ல, இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம் கேட்டிருக்காங்களா? இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? இவ்வளோ நாள் பைபிளை படித்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி நம்மோடு கூட இருக்கிறவர்களும், நம்ம பழகிற ஆட்கள் நம்மளை பார்த்து கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் முன்னேற வேண்டும். பக்கத்தில் சொல்ல அவங்க ப்ளஸ் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தில் நாளுக்கு நாள் முன்னேறுவீர்களாக. ஆமென். ஆகவே தேவனுடைய கிருபையை நாம் அறிந்து கொள்ள நாம் அடுத்த கட்ட நிலைமைக்கு செல்ல ஆரம்பிக்கின்றோம். நீங்கள் ஒரே நிலையில் இருப்பது கர்த்தருடைய திட்டம் அல்ல. நாளுக்கு நாள் முன்னேறுவீர்கள். இப்படி சொல்லும்போது தான் கர்த்தர் நம்முடைய இருதயம் சந்தோஷப்படுகின்றது. படிப்போம். சங்கீத புத்தகம் 31ஆம் சங்கீதம் 31. நான் விஷயத்துக்குள்ளே போகல, கொஞ்சம் முன்னுரையாக ஒரு சில விஷயம் சொல்லிட்டு உள்ளே போகலான் இருக்கிறேன். 31ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து படிப்போம். இங்கு சங்கீதக்காரனுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெளிப்பாடு படிப்போம் சேர்ந்து. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. எங்கே உட்காரலையாப்பா? பார்த்துக்கிங்க, சத்தமூலம் பார்த்துங்க. பார்க்குறோம், உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பெரிதாக இருக்கிறதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், பெரிதாக இருக்கிறது முடித்த உடனே என்ன பண்ணணும்? புல் ஸ்டாப் வைக்கணும். ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கிற ஒரு என்ன போடப்பட்டிருக்கிறது? ஆச்சரியக்குறி போடப்பட்டிருக்கு.
இந்த ரைட்டிங், இந்த எழுத்தாளர்கள் தான் புரியும். ஃபுல் ஸ்டாப்புக்கு என்ன அர்த்தம், கமாவுக்கு என்ன அர்த்தம், செமிகோலனுக்கு என்ன அர்த்தம், இந்த ஆச்சரிய குறிக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி நமக்கு புரியுதோ புரியலையோ, எழுத்தாளர்களுக்கு நல்லா புரியும். இப்படி போட்டால் ரொம்ப ஆச்சரியக்குறி. ஆச்சரியக்குறி போட்டாலே நம்ம எப்படி படிக்கணும்? ஆச்சரியமாக தான் படிக்கணும். ஆமென். இப்போ ஆச்சரியமாக படிக்கிறீங்களா? உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கும் முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. என்ன சொல்ல ஆஹான்னு கூட போட்டுக்கலாம் போல. எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. சங்கீதக்காரன் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற காரியத்தெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப அவரால் நம்பவே முடியல. சில சொல்லும் என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல சாமி அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல சங்கீதக்காரனுக்கு நம்ப முடியல. என்ன நம்ப முடியல? நீர் அவரை நம்புகிறவர்களுக்கு, அதாவது உம்மை நம்புகிறவர்களுக்கு. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. கர்த்தரை நம்புகிற யாருக்கும் கர்த்தரை எந்த துரோகம் பண்ண மாட்டார். கர்த்தரை நம்புகிற நீங்கள் ஒரு நாள் வெம்பி போக மாட்டீங்க. அவர்களுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரா? நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. சொல்லுங்கள், நன்மை. ஆமென். தேவன் நமக்கு என்னத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரா? நன்மைகள் உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன்னு சொன்னால் அர்த்தம் ஆயத்தம் பண்ணி, ரெடி பண்ணி, உங்களுக்காக எல்லாவற்றையுமே ரெடி பண்ணி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற, உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஆமென். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு ஒன்றுமே உருவாக்கி வைக்கலன்னு அர்த்தம் கிடையாது. இனிமேல் தான் உருவாக்க போகிறாருன்னு கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்களா இனிமேல் தான் கர்த்தர் ஏதோ உருவாக்க போகிறாருன்னு? கிடையாது. தேவன் ஏற்கனவே நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற உங்களுடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆமென். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இனிமேல் தான் கர்த்தர் நமக்காக ரெடி பண்ண போகிறாரா? மனிதர்கள் தான் அநேக நேரத்தில் நம்ம தாமதமாக சில காரியத்தை ஆயத்தம் பண்ணுவோம். தேவன் அப்படி கிடையாது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறவர். அவருக்கு பேர் யெகோவா ஈரே. ஆமென். உங்கள் தேவைகள் எழும்பும் முன்பாகவே உங்களுக்கு தேவைன்னு என்னென்னலாம் இருக்குதோ அவைகள் எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இங்கே பல காரியத்துக்காக வந்திருக்கலாம், பல தேவைகள் இன்னும் வந்திருக்கலாம், பல கஷ்டங்கள் இன்னும் வந்திருக்கலாம். கர்த்தர் என்ன பண்ண போகிறார், ஏது பண்ண போகிறாருன்னு முழிச்சிட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையில் சொல்கிறேன், நீங்கள் எந்தெந்த காரியத்தெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் முன்கூட்டியே ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். இனிமேல் தான் ஆயத்தம் பண்ண போகிறாருன்னு கிடையாது. பக்கத்தில் சொல்லுங்கள், இனிமேல் தான் கிடையாதுங்க, எல்லாமே ஆயத்தம் செஞ்சு வச்சிருக்கிறார். ஆமென். ஏன்னா அவர் காட், அவர் தேவன், அவரால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நீ நினைக்கலாம் சின்ன விஷயம்தான் கிடையாதுங்க. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆகவே தான் இவைகளெல்லாம் அனுபவிப்பதற்கு ஆவிக்குரிய பிரமாணங்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இது எப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு இவைகள்லாம் தெரிந்து கொள்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இந்த பஞ்சாயத்து தண்ணி பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பைப்பு போகும். இந்த பெரிய பைப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன பைப்பு கனெக்ஷன் கொடுக்கப்படும். சில இடத்துல உங்கள் சின்ன பைப்பு அரேஞ்சி பைப்பாக இருந்துச்சுன்னா எவ்வளோ தான் பஞ்சாயத்து தண்ணி பெரிய குழாய் மூலமாக இல்லை மேட்டூர் தண்ணி பெரிய குழாய் மூலமாக நம்ம ஸ்ட்ரீட் பக்கம் நம்ம ரோட்டு பக்கம் கடந்து போனாலும் உங்கள் பைப்பு சின்ன பைப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தான் வரும். உண்மை தானே? உங்கள் பைப் பெருசாக இருந்துச்சுன்னா நிறைய வர ஆரம்பிக்கும். அதே போல் தான் தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு குறைவாக கிடைக்கும் போது தேவன் நன்மைகளை குறைவாக தான் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிப்பாடுகள் வெளிச்சம் அதிகமாக நீங்கள் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற காரியங்களும் அதிகமாகத்தான் இருக்கும். ஆமென். ஆகவே தேவனுடைய கிருபை அது பெருசு. எவ்வளோ பெருசுன்னா நான் சொல்கிறேன், என்னால் அவைகளை விவரிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிதானது. எத்தனை வருடங்கள் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய நன்மைகளையும் தேவனுடைய காரியத்தை எத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவைகள் கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. முடியுமா? முடியாது. சிலதை கிருபை என்ற புக்கை எழுதின எழுத்தாளர்களுக்கு
அவங்க மூளைக்கு எவ்வளவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குதோ அது மட்டும்தான் எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படாத காரியங்களாம் எவ்வளவோ இருக்கும். அதே போல் தான் நான் ஒரு சில காரியத்தை சொல்கிறேன்னும் போது அவைகள் தான் அவ்வளோதான் கிடையாது. இவைகளை என்னால் விவரிக்க இயலாது. எத்தனை வருடம் ஆனாலும் இன்னும் அடுத்த ஜென்ரேஷனுடைய பிள்ளைங்க எழும்பி இவைகளெல்லாம் போதிக்க ஆரம்பித்தாலும் கூட நான் சொல்கிறேன், அப்பையும் முடிஞ்சிருமான்னு பார்த்தீங்கன்னா முடியவும் முடியாது. நமக்கு முன்னிருந்த எவ்வளவோ பிரசங்கியார்கள் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கத்தை தயவையெல்லாம் நன்மைகளெல்லாம் போதித்து கொண்டே இருந்தார்கள். நின்று விட்டதா, முடிந்து விட்டதா, அவர்களோடு சகாப்தம் முடிந்து விட்டதா? இல்லை, இன்றைக்கு நான் போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு அடுத்த ஜென்ரேஷன் வரும், அதுவும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய நன்மைகளை அதிகமாக போதிக்க ஆரம்பிக்கும். நான் சொல்கிறேன், அப்படி போதிக்கும் போது அவ்வளோதானா முடிஞ்சிருச்சா என்று பார்த்தீங்கன்னா முடியாது. ஆமென். ஆகவேதான் நாளாக 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 தேவனுடைய கிருபைகளையும் தேவனுடைய தயவு இரக்கம் நன்மைகளையும் நாம் அறிந்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசம் உதிக்க முன்னேற்றம் தடைபடாது. ஆகதான் இந்த கிருபைக்கு நம்முடைய விசுவாசம் எவ்வளவு திறந்திருக்கிறதோ அந்தளவுக்கு அவைகளில் நாம் நுழைய முடியும். அன்றைய நேரத்தில் பாருங்கள், வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக நேரத்தில் அற்ப விசுவாசிகள் என்னார். யாரை பார்த்து சொன்னார்னா, அந்த கொஞ்சமாக பெற்றுக்கொண்ட ஆட்களை பார்த்தா அற்ப விசுவாசிகள் பேசுகிறார் ஆகவே நாம் நாளுக்கு நாள் முன்னேற வேண்டும். போன வாரத்தில் இதற்கான முன்னேற்றத்திற்கான விதிகளை தேவன் வைத்திருக்கிறான்னு சொல்லி 2 விதிகளை பார்க்க ஆரம்பித்தோம். முதல் விதி என்ன? நோட்டை பார்க்காம சொல்லுங்கள் பார்க்கலாம். அதானே தெரியாது பாஸ்டர், எங்களுக்கெல்லாம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ஆச்சே, நோட்டை பார்த்துல. முதல் விதி என்ன? முதல் பிரமாணம் என்ன? முதல் வழிமுறை என்ன? விசுவாசம் அந்த விசுவாச அளவை அதிகரிக்க வேண்டும். ஏன் சொன்னேன்? நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசில் இருக்கிற விசுவாசம் தான் இன்னும் நம்ம வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அதை வச்சு தான் பிரயாணம் ஆகிட்டு இருக்கிறோம். ஆனால் அது போதாது, விசுவாச அளவும் முன்னேற வேண்டும். இந்த விசுவாசத்தை எப்படி பெருக்க வேண்டும் என்கின்ற காரியத்தெல்லாம் உங்களோட போன வாரத்தில் அதிகமாக பேச ஆரம்பித்தோம். இரண்டாவது என்ன சொல்ல ஆரம்பித்தேன்னா, நம்முடைய மனப்பான்மை மாற வேண்டும். இதுதான் கொஞ்சம் ஆரம்பித்தோம், முழுமையாக பேச முடியல, நேரமானதுனால் நிறுத்திவிட்டோம். ஆகவே இன்றைக்கும் இதிலிருந்து பல விஷயத்தை சொல்ல விரும்புகின்றேன். நம்முடைய மனப்பான்மை மாற வேண்டும். நம்முடைய மனப்பான்மை என்றால் நாம் பார்க்கின்ற விதம், ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு தேவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், தேவனை பற்றி நம்முடைய மனநிலை குறைவாக இருந்துச்சுன்னா, தேவனை பற்றி தப்பாக நினைக்க ஆரம்பித்தோம்னா நாம் முன்னேற்ற பாதையில் நாம் செல்லவே முடியாது. அப்போ தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்கின்ற அறிவு நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக வேண்டும். மனப்பான்மை மாறும். தேவனை பற்றி பாருங்கள், நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முன்னாடி பல வைரஸ்லாம் உள்ளே வர ஆரம்பித்தது. அந்த நாட்களில் தேவனை மக்கள் எப்படி அறிந்து வைத்திருந்தார்கள்? எல்லாத்துக்கும் தேவன் தான் பண்ணுறாருன்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்க. கிடையாது, தேவன் யாரையும் வியாதியினால் அழிக்கிறவர் கிடையாது. தேவனை பற்றி தப்பாக நம்ம நினைக்கக்கூடாது. அன்றைய நேரத்தில் கிறிஸ்துவ விசுவாசிகளுடைய பிரச்சனை என்னென்னா, தேவனை பற்றி ஏதாவது பிரச்சனை வந்தால் உடனே பாருங்கள், கடவுள் எங்கே எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறாரு, உடனே மக்கள் பேசுகிற பேச்சு, ஏதாவது நடக்கட்டும், கடவுள் ஏங்க இப்படி பண்ணுறாரு, கடவுள் ஏங்க இப்படி என்னுடைய வாழ்வில் இப்படி செய்கிறாரு, நானும் தானுங்க கர்த்தரை நம்பினேன், நானும் தானுங்க நான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறேன், நானும் தானுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிற்போக்கான ஒரு காரியம் நடந்தாலே உடனே அவங்க சொல்கிற காரியம், கடவுள் ஏங்க அப்படி பண்ணுறாரு, நான் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம், பைபிள் படித்தா என்ன பிரயோஜனம். நம்முடைய மனப்பான்மை இன்னும் மாறாமல் இருக்குது. நான் சொல்கிறேன், உங்கள் மனப்பான்மை மாறுதோ மாறலையோ தேவன் நல்லவர் தான். உங்கள் மனப்பான்மை மாறாமல் இருந்தாலும் தேவன் அவர் நன்மையில் மாறிட்டாரான்னு பார்த்து கிடையாது. தேவன் நல்லவர் தான், தேவன் அன்புள்ளவர் தான், தேவன் இரக்கமுள்ளவர் தான், தேவனுடைய தன்மையில் மாறாத தேவனாக இருக்கிறார். அதே போல் தான் உங்களை பற்றியும் தப்பான ஒரு மனநிலை உடையவர்களாக இருக்கக்கூடாது. அன்றைக்கி நான் பூச்சி, நான் புழுவு, நான் தூசி, நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன், நான் லாய்க்கு இல்லாதவன். அன்றைக்கி நேரத்தில் நாமும் நம்மை குறித்த ஒரு பாடமும் இன்னும் பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆனாலும் நம்முடைய மனம் இன்னும் குப்பையாக தான் இருக்குது. நானும் எதுவுக்கும் பாருங்கள், இதெல்லாம் பேசுகிற ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த மூத்த விசுவாசிங்க, முதிர்ந்த விசுவாசிங்க தான் எப்போ பார்த்தாலும் தங்களை பற்றி ரொம்ப ஒரு கீழ்த்தரமாக பேச ஆரம்பிப்பாங்க. நான் எதுவுக்கும் லாய்க்கு இல்லை, எனக்கு தெரியும்
நான் தொட்டால் எதுவும் விளங்காது, நான் கை வச்சா எதுவும் நடக்காது, நான் ராசி இல்லாதவன், நான் ராசி இல்லாதவள். அன்றைக்கு நேரத்தில் மக்கள் பாருங்கள், இப்படி பேசியே தங்களுடைய வாழ்வில் தங்களை குறித்து ஒரு தப்பான ஒரு மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நான் சொல்கிற கவனமாக கேளுங்க. வார்த்தையிலிருந்து தேவனை பாருங்கள், வார்த்தையிலிருந்து உங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பியுங்கள். வேதத்தில் பிலேயாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருந்தான். இந்த பிலேயாம் ஒரு குறி சொல்கிறவன். இன்னும் சொல்லப்போனால் அந்த நாட்களில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். எது ஸ்பெஷலிஸ்ட்னா இந்த மந்திரம் பண்ணுறது, பில்லி சூனியம் பண்ணுறது, இந்த மக்களை சபிக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். அவன் யாரை பார்த்து என்ன சொன்னாலும் அப்படின்னு நடந்துடும். அந்த மாதிரி ஒரு ஆள். இந்த பாலாக் என்று சொல்லக்கூடிய மோவாபிய ராஜா என்ன பண்ணுறான்னா, இந்த இஸ்ரவேல் மக்கள்லாம் ரொம்ப பெருகிட்டு இருக்கிறாங்க, இவங்களை சபிக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தில் என்ன பண்ணுறான்னா, இந்த பிலேயாமை கூலி கொடுத்து காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரான். பிலேயாம் குறி சொல்கிறவனை, மந்திரவாதியை கூட்டிகிட்டு வரான். இவன் பாருங்கள், இஸ்ரேல் மக்களை சபிக்கிறதுக்கு எழுந்து நின்று ஒவ்வொரு மலையில் போய் ராஜாவுக்கு பல காரியத்தான் சொல்லிக் கொடுக்குறான். அந்த பாருப்பா, இந்த மக்கள் இப்படிப்பட்டவங்க தான், இந்த மக்கள் சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது, இவங்களை சபிக்கணும்னா இவங்களை சும்மாலாம் சபிக்க முடியாது, ஏன்னா அவர்கள் தேவன் பலிகள் மூலமாக தான் இடைப்படுறவர், ஆகவே இத்தனை பலிகள் செலுத்தினா தான் அவங்கள பலி செலுத்த முடியும்னு ஒவ்வொரு இடத்துல போய் பலிகள்லாம் செலுத்தி நின்று பார்க்குறான். வாயை திறந்தா ஆசீர்வாதம் தான் வருது. அவன் சொல்கிற பிலேயாம் குறி சொல்கிறவன் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அவன் சொல்கிறான், இந்த மக்களை சபிக்கவே முடியாதுப்பா அப்படின்றான். இந்த மக்கள் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றிருக்கிறவர்கள், இவங்க ஆசீர்வாதத்தை யாராலும் திருப்ப முடியாது. அவர் பேசுகிற பேச்செல்லாம் அப்படி தான். இவர்கள் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றுன்னு அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது, அதை என்னால் திருப்ப முடியாது. இந்த மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இனிமேல் தான் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்கன்னு கிடையாது, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் ஆசீர்வாதத்தை யாராலுமே திருப்ப முடியாது. இதெல்லாம் நம்ம நிறைய பேசணும், பல ஆரம்பத்தில் நிறைய காரியத்தில் பேசியிருக்கிறோம். என்ன சொல்ல வர என்னும்போது, இந்த பிலேயாம் என்று சொல்லக்கூடியவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போதெல்லாம் அவனுடைய பார்வையே வேற மாதிரி இருக்குது. அவன் என்ன பார்க்குறான், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவங்களுடைய மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாலும், மந்திரம் பண்ணாலும், எந்திரம் பண்ணாலும், குறி சொன்னாலும், எது பண்ணாலுமே இவங்க மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தை திருப்ப முடியாது. அது மட்டும் இல்லை, இன்னொரு வார்த்தையை சொல்கிறார், சிங்கம் போல இருக்கிற ஜனங்கள், சிங்க கூட்டம்பா. அவன் பேசுகிற பேச்சு அதாவது காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உள்ளவர்கள். அவன் பார்க்குற பார்வை எல்லாமே, அவன் எப்படி பார்க்குறான், ரொம்ப ஒரு ஹையஸ்ட் தாட்டு, ஒரு விலையேற பெற்ற ஒரு பார்வை அவனுக்கு இருக்குது. இவங்க காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். அது மட்டும் இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவங்க ஆசீர்வாதத்தை யாரால் திருப்ப முடியாது. அது மட்டுமல்ல, சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். நினைக்கிறியா, சாதாரண நாள் கிடையாது, சிங்க கூட்டம், தட்டினா நீ தொலைஞ்சிருவ, நீ நினைக்கிறியா? ஆடு நினச்சிது, ஆடு தட்டினா ஆடு பயந்து ஓடுறதுக்கு இந்த ஜனங்கள் ஆட்டுக்கூட்டம் கிடையாது, இந்த கூட்டம் காக்கா கூட்டம் கிடையாது, இந்த கூட்டம் சிங்க கூட்டம். சிங்கம் சொல்கிறாரு, சிங்கத்தை போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவன் பார்வையில் அவங்க எப்படி பார்க்குறான், பிலேயாம் எப்படி பார்க்குறான், ஒரு குறி சொல்கிறவன், அதாவது கடவுளை வணங்காதவன், கர்த்தரை ஆராதிக்காதவன், அவன் சொல்கிறான் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை பாரு. ஆனால் இந்த இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்க பாருங்கள், இவங்க எப்படி தங்களை பார்த்தாங்க பாருங்கள். 11ஆம் அதிகாரத்தில் போய் கொள்ளும் வேதத்தில் என்னாகும் புஸ்தகம், என்னாகும் 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்கள். உலகத்து மனுஷன் வெளியாள் இஸ்ரேல் மக்களை பார்க்கும்போது அவனுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருந்தது, இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவங்களை சபிக்க முடியாது, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குது, இவங்களுக்கு இஸ்ரேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் கிடையாது, அது இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், சிங்கத்தை போன்றவர்கள். அப்படிலாம் வெளியில் இருக்கிற ஆட்கள் நம்மளை பார்த்து ரொம்ப உயர்வாக பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஜனம் பாருங்கள், எந்த ஜனம் கவனமாக கேளுங்க. இப்போ பிலேயாம் யாரை பார்த்து சொன்னார், இன்றைக்கி இப்போ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் தான் இஸ்ரேல் மக்கள். உண்மையை சொல்லப்போனால் நீங்களும் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், புரியுதுங்களா? இப்போ சொல்லப்போனால் இப்போ நீங்களும் நானும் யார், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்முடைய ஆசீர்வாதத்தை யாராலுமே திருப்ப முடியாது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த
பலன் பெற்றவர்கள். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரவாதமும் கிடையாது. யார் நமக்கு விரோதமாக வச்சாலும் ஆபத்து அவர்களுக்கு தான். அது மட்டுமல்ல, சிங்கத்தை போலவும் துஷ்ட சிங்கத்தை போலவும் படுத்து கிடக்கிறவர்கள் இவங்க. எவனா தொட்டானா கெட்டான்ற மாதிரி தான். இதெல்லாம் யாரு? இதெல்லாம் யாரு? நான். சொல்லுங்கள், நானுன்னு சொல்லுங்கள். அது நான் தாங்க, வேறு யாருங்க? அது நான் தான். ஓகேங்களா? ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பேசுகிறாங்க படிக்கிறோம் பாருங்க. 13 படிக்கிறோம் பாருங்க. அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இந்த இடத்துல இவங்க என்ன பேசுகிறாங்க? இவங்களுடைய மனநிலை என்ன? கவனமாக கேளுங்க. திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு புரிந்து கொள்ளும் விதமாக. வெளியில் இருக்கிற ஆட்கள் நம்மளை பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹையஸ்ட், ஒரு பெரிய ஆட்களாக பார்க்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? பெரிய ஆட்களாகிய நாம் எப்படி நம்மளை பார்த்துட்டு இருக்கிறோம்? நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா என்ன சொல்கிறோம்? அவங்களெலாம் பெரிய ஆட்கள், அவங்களெலாம் பெரியவங்க. சில பேர் பேசி சில பேர் நம்மளே பேசி சில பேர் பெருசாகிட்டோம். ஒன்றுமில்லாத ஆட்கள்லாம். நீங்களாம் யாருங்க? நீங்களாம் பெரிய ஆளுங்க. யாரை பார்த்து யார் சொல்கிறது? நம்ம உலகத்தில் இருக்கிற சில மக்களை பேசியே பெரிய ஆளே கிட்டோம். பார்த்துருக்கீங்களா? அட கேட்டிருக்கிறீங்களா? நீங்களாம் யாருங்க? நீங்களாம் பெரிய ஆளுங்க. சொல்லப்போனால் நீங்களும் நானும் தான் பெரிய ஆள். எதனால் பெரிய ஆள்? பெரியவராகிய கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதுனால. இதெல்லாம் கவனமாக கேளுங்க. நம்ம வாயின் வார்த்தைகள் நம்முடைய நிலையை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. நம்ம அடிக்கடி நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம முதலாளிங்க, அவங்க இவங்களை பார்த்துட்டு நீங்களாம் பெரிய ஆளுங்க. இதெல்லாம் கவனம். இனிமேல் யாரை பார்த்தோம் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லணும், நான் தாயா பெரிய ஆள். ஏன்னா பைபிளில் போடப்படும் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இப்போ சொல்லுங்கள், உங்கள் முதலாளி பெரியவரா, நீங்கள் பெரியவரா? இப்படி போய் வீட்டில் போய் வேலை செய்கிற இடத்துல சொன்னீங்கன்னா அடுத்த வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா? என்னன்னா அது இப்படி அவங்கள முன்னாடி அவங்கள ரொம்ப தூக்கி வைக்காமல் உங்களுக்கு அறிந்து கொண்ட சத்தியத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கணும். நான் பெரிய ஆளுப்பா. அவன் என்ன தான் அவனுக்குள்ள நான் வேலை செஞ்சாலும் நான் பெரிய ஆள். ஓகேங்களா? இந்த எண்ணம் நமக்குள்ளே எப்போதுமே இருக்கும். இது கேட்டவுடனே போய் வீட்டில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சண்டை போடுங்க, பேசுங்கன்றதுக்காக சொல்லிக் கொடுக்கல. கவனமாக கேளுங்க. போய் அப்புறம் ஏதாவது உங்கள் வேலை போச்சுன்னா அதுக்கு நான் காரணமாக மாட்டேன். எந்தெந்த இடத்துல எப்படி பேசணுன்றதை கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் வாயை திறந்து அவங்கள ரொம்ப பெருசாக பேசுகிறாதீங்க. ரட்சிக்கப்பட்ட நீதிமான்களாகி நீங்கள் பெரிய ஆட்கள், ஏனென்றால் கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். இவங்க என்ன பேசுகிறாங்க? அடுத்தது, அவங்களாம் பெரிய ஆட்கள், ராட்சதர்கள், பெரியவங்க. நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளைப் போல இருந்தோம். அடுத்தது, அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம். பாருங்கள், இந்த அடி முட்டாளுங்கன்னா தெய்வனுங்க தான். சில இடத்துல நாமும் அப்படி ஆயிடுறோம். ஆகவே அப்படி ஆகக்கூடாது என்பதற்காக தான் தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இவங்க என்ன பேசுனாங்க? இவங்க பார்வை என்ன, மனப்பான்மை என்ன? அவர்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகள், அதாவது எங்கள் பார்வைக்கு வெட்டி கிளிகளை போல இருந்தோம். சரி, இவன் ஒரு வேளை இதை கூட ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க தங்களை பேசிக்கிறாங்க வெட்டுக்கிளிகளோ, அவங்கள பெரிய உருவத்தில் பெரிய ஆட்களாக, நம்ம சின்ன ஆட்களாக இருந்தால் அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கு அடைமொழி போட்டு அவங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம்னு சொல்லி ஓகே, அதோடு நின்று விடாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர்கள் பார்வைக்கும் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். சொல்லப்போனால் அவர்கள் இஸ்ரவேலர்களை பார்த்து வெட்டுக்கிளிகள் என்று சொன்னார்களா? சொல்லுங்க பார்க்கலாம். மற்ற ஜாதியினம் இஸ்ரவேல் பார்த்து, நீலாம் ஜுஜிபிடா, நீலாம் ஒட்டி வெட்டிக்கிடுடா, நீலாம் பூச்சிடா, நீலாம் கொசுடா, நீலாம் ஈடா, பட்டுன்னு அடிச்சு ஒன்று பொட்டுன்னு போட்டுருவேன்டா அப்படின்னு அவங்க ஏதாவது சொன்னானுங்களா? அவனுங்களாம் பார்த்து பயந்துட்டு இருக்கிறானுங்க. என்ன பயந்துட்டு இருக்கிறாங்க? இவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவங்க ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது, சிங்கத்தை போல இருக்கிறவர்கள். இப்படிலாம் பேசுகிறா இருப்பாங்க வெளியில் இருக்கிற மக்கள். நம்ம என்ன பண்ணுறோம்? நாங்களாம் ஒன்றுத்துக்கு உதவாதவங்க, நாங்களாம் வெட்டிக்கிளிகள், நாங்களாம் பூச்சி, நாங்களாம் அப்ராணி. ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த அப்ராணின்னு சொல்லி அதான் வெட்டிக்கிளி, அதான் அந்த பூச்சி. நாங்களாம் அப்ராணிங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் சொல்லிப்பா கேட்டுறீங்களா? நாங்களாம் அப்ராணிங்க. என்ன அப்ராணி?
எனக்கு புரியல, இந்த அப்ராணின்றது புரிய மாட்டேன், எந்த அப்ராணியை சொல்கிறாங்கன்னு தெரிய மாட்டேன். மனப்பான்மை முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? தேவனை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தேவன் பார்க்கிற மனநிலையில் உங்களை பார்க்க ஆரம்பியுங்கள். நான் சொல்கிறேன், இந்த பூமியில் நம்ம ஏராளமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம். பிரச்சனைகளை சந்தித்தாலும் நம் பார்க்கின்ற விதங்கள் சரியாக இருக்கும் என்றால் அந்த பிரச்சனைகளெல்லாம் ஏறி மிதித்து நடக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆமென். பிரச்சனை வந்தோடனே நம்ம இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அது பார்த்து புலம்பிகிட்டு இருக்கிறோம். அன்றைக்கு நேரத்தில் பிரச்சனைகளை மேற்கொள்கின்ற விதங்கள் தெரியாததால் நம் நிலைகள் மாறாமல் இருக்குது. அன்றைக்கி மற்றவங்களை பார்த்து பார்த்து நம்மளும் ரொம்ப மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறோம். பாருங்கள், ஒரு கதை, இது கதை நாட் ரியல், ஓகேங்களா? இது கதையாக எடுத்துக்கணும். நீங்கள் கொஸ்டின் மார்க்லாம் போட்டு இது ஏன் அதெல்லாம் கேட்கக்கூடாது. இப்போ என்ன சொல்ல போகிறேன், உங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுக்க போகிறேன், ஓகேங்களா? ஒரு கணவன் மனைவி, நான் சொல்லிட்டேன் என்னதுங்க இது கதைன்ட்டு, ஓகேங்களா? கதை உடனே நீங்கள் வேறு மாதிரிலாம் பேசக்கூடாது. ஒரு கதையாக எடுத்துக்கணும். ஒரு கணவன் மனைவி, கணவன் காலையில் வேலைக்கு போகிறாரு, வேலைக்கு போய்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு டயர்டாகி அது இதுன்னு நிறைய பேர்கிட்ட ஆஃபீஸில் திட்டு வாங்கி இப்படிலாம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வராரு பாருங்க. வீட்டுக்கு வரும்போது மனைவி சிரிச்ச முகத்தோட கணவனை ரிசீவ் பண்ணுறாங்க. வாங்க உள்ளே வாங்க, என்ன வேணும் ஏது வேணும். அந்த முகத்தை பார்க்கும்போது கணவனுக்கு ரொம்ப டென்ஷன். என்னடா இவ பாரு ஜாலியாக வீட்டில் இருக்கிறா, வரும்போது சிரிச்ச முகத்தோடு வரவேற்கிறான். நான் எவ்வளோ டென்ஷனாக வேலைக்கு போகிற இடத்துல அவ்வளோ ப்ரெஷர், அவ்வளோ கஷ்டம், அந்த முதலில் திட்டு வாங்கி இவன்ட்ட திட்டு வாங்கிட்டு அவன்கிட்ட திட்டு வாங்கிட்டு அந்த வேலை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்ம படாத பாடு இருக்குதே, இவ்வளோ பாடுபட்டு வரோம். இவ பாரு வீட்டில் அவ்வளோகா அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறா, நான் பாரு இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி இந்த கணவன்மார் கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சான். ஆண்டவரே, பொண்டாட்டி பாருங்க நல்லா கலையாக இருக்கிறா, சிரிச்ச முகத்தோடு இருக்கிறா, நான் தான் பாடாத பாடு வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு வரேன், அதனால் ஆண்டவரே ஒரு நாள் மட்டும் இன்றைக்கி நான் மனைவி ஆக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் மனைவியை கணவன் ஆக்குங்க அப்படின்னாராம். இது என்ன சொன்னேன், கதைன்னு சொன்னேன். கதையாக எடுத்துக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணாரா, சரி பரவாயில்ல பையன் கேட்குறான்னு சொல்லி, சரிப்பா ஒரு நாள் முதல்வன் நான் பார்த்துருக்குறேன், சரி ஒரு நாள் கணவனாக இருந்துக்க, உன் மனைவியையும் ஒரு நாள் மனைவியாக மாறிடு, உன் மனைவியை ஒரு நாள் கணவன் ஆக்கிறேன்னு சொன்ன பிற்பாடு இவரும் ஒரு நாள் மனைவி ஆகி விட்டார். என்ன சொன்ன கதை, ஓகேங்களா? மனைவி ஆகிட்டார். மனைவியாகி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு, எல்லா காரியத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் வேலை செய்ய 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 தான் தெரிஞ்சிச்சு, நம்ம தான் ஆஃபீஸில் பயங்கரமாக வேலை செய்யணும்னு பார்த்தா இவ வேலை இவ்வளவு ஹார்டாக இருக்குது, இவ்வளவு கஷ்டமாக இருக்குது, இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், லாஸ்ட்டில் என்னை ரிசீவ் பண்ணும்போது கூட சிரிச்ச முகத்தோடு வரவேற்கிறாளே, நான் என்ன சொன்னாலும் சிரிச்ச முகத்தோடு இருக்கு, நான் என்ன சொன்னாலும் பொறுத்துக்கிறாளே, நான் என்ன சொன்னாலும் திட்டினா கூட வாங்கிக்கிறாளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் எப்படி மனைவி அந்த கேரக்டர் போனால் இப்போ அதே மாதிரி இவர் மாறி மனைவியாக மாறி எல்லா காரையும் செஞ்ச பிற்பாடு ஒரு நாள் முடிய போச்சான் பாருங்க. ஒரு நாள் முடிய போன பிற்பாடு, ஆண்டவரே இந்த மனைவி வாழ்க்கையே வேணாம் ஆண்டவரே, பேசாமல் என்னைய திரும்பவும் கணவனாகவே மாற்றிக்கொள்ளுனாராம். கர்த்தர் சொன்னாராம், முடியாது மகனே. இவர் ஒரு நாள் தான் கேட்டார், ஆனால் முடியாது, ஏன்னா நீ மாசம் ஆகிட்ட, 10 மாதம் நீ பொறுத்திருந்த பிற்பாடு தான் நீ திரும்பவும். எங்கே புரிஞ்சிச்சா புரியலையா? புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்களும் பாக்கியவான்கள். ஏன்னா திரும்ப மெசேஜ் எல்லாம் திரும்ப ரிவைண்ட் பண்ணி கேட்பீங்க, ஓகேங்களா? நீ மாதம் ஆகிட்ட, இனிமேல் நீ கணவனால் மாற முடியாது, 10 மாதம் அந்த பெண்ணுடைய வேதனையை சுமந்தாகணும், வலியை சுமந்தான் ஆகணும், ஏன்னா நீ மாதம் ஆகிட்ட அப்படின்னாராம். என்ன சொல்ல வரேன்னா, அநேக நேரத்தில் நம்ம பார்க்குற பார்வை கொஞ்சம் வித்தியாசமானதாக, நம்முடைய கண்ணோட்டம் வித்தியாசமானதாக இருக்குது. இது நம்ம தான் கஷ்டப்படுறோம், மற்றவங்களாம் கஷ்டப்படாத நிலைமையில் இருக்கிறாங்க, கிடையாது. இந்த உலகத்தில் எல்லோரும் கஷ்டம், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டங்கள் ஒவ்வொரு விதம். இப்போ கணவன்மார்களுக்கு இருக்கின்ற கஷ்டம் அது ஒரு விதம், மனைவிமார்களுக்கு இருக்கிற கஷ்டம் அது ஒரு விதம்.
ஆனால் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும், ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க, அந்த ப்ராப்ளத்தையும் அவங்க ஜெயிச்சு மேலே வராங்க இல்லைங்களா? சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வேறு மாதிரி, அது என்ன பண்ணுறீங்க, ஜெயிக்கிறீர்கள். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வேறு மாதிரி, ஆனால் ஜெயிக்கிறீர்கள். இந்த பிரச்சனைகள் வேறு மாதிரி இருந்தாலும் அவைகளை பார்க்கிற கண்ணோட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப பெரிய பிரச்சனைகள் கூட சிம்பிளாக அவைகளை தூக்கி போடக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். சொல்கிறது புரியுதுங்களா? நம்முடைய மனநிலை வேறு, ஆணின் மனநிலை வேறு, பெண்ணின் மனநிலை வேறு. ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல ஆண்கள் பார்த்தீங்கன்னா, என் மனைவி வந்து இப்படி இருக்க மாட்டேன்றான்ற ஒரு ஃபீலிங் ஆண்கள் மாருக்கு இருக்குது. பெண்கள் மாருக்கு என் கணவன் இப்படி இருக்க மாட்டேன்றாரே என்ற ஒரு எண்ணம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ரெண்டு பேருடைய மனநிலையும் வேறு வேறு விதங்களிலே இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்னா, அவைகளை தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து அந்த வார்த்தைக்கு இசைந்து நம்முடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென். புரியுதுங்களா? பிள்ளைகளை குறித்த ஒரு மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, பெற்றோர்களை குறித்த ஒரு மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படி நம்ம சிந்திக்கிறோம் பாருங்கள். வேதத்தில் நிறைய வழிமுறைகளை கருத்தில் வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியுங்களா, இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே தெரியுங்களா? இன்றைக்கி தந்தையர் தினம். ஹாப்பி என்ன சொல்கிறதுங்க, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. தகப்பன்மார்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும். வேதம் ஒரு கணவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும், ஒரு மனைவி எப்படிப்பட்டவளாக இருக்கணும், ஒரு பெற்றோர் எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும், ஒரு பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் என்பதெல்லாம் வேதம் அழகாக போதிக்கிறது. அப்போ வேதத்திலிருந்து நீங்கள் உங்களை பார்க்க கற்றுக்கொள்ள ஆரம்பித்தால், நான் சொல்கிறேன், உங்கள் முன்னேற்றத்தை யாரும் தடை பண்ண முடியாது, உங்கள் வளர்ச்சி யாரும் தடை பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, வேதத்தின் அடிப்படையில் நம்மை பார்க்காம உலகம் சொல்கிற கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்வை. அதான் பிரச்சனையே. நல்லா கவனமாக கேளுங்க. இன்றைக்கி குடும்பத்தில் வர எல்லா பிரச்சனையும் காரணமே ஆண்டவர் என்ன சொல்கிறான்ற கேட்குறதுக்கு மனநிலை இல்லை. நிறைய இடத்துல நம்ம கூட இருக்கிறவங்க போட்டு கொடுப்பாங்க பாருங்கள், இப்படி அப்படி அதை செய் இதை செய்யணும். அதெல்லாம் கேட்கவே கூடாது. வாங்க, புரியுதுங்களா? பைபிளில் கேட்கணும். பைபிள் தேவன் என்ன சொல்கிறார், ஒரு ஆணை குறித்து தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு பெண்ணை குறித்து தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், இவைகளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதை சொல்லையா பைபிள் படிக்கும்போது, இவைகள் தேவனை குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டும், நம்மை குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி தான் நம்ம இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார்னா அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நம்ம வடிவமைத்து கொள்ள வேண்டும். தேவன் எப்போதுமே ஒரு தப்பான ஒரு காரியத்தெல்லாம் தேவன் அவர் சொல்லிக் கொடுக்க மாட்டார், தப்பாலாம் அவங்க நடத்த மாட்டார். தேவன் எப்போதுமே சரியானவர். நாமும் தேவனை போல சரியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ஒரு ஆணை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு பெண்ணை குறித்து ஒரு நோக்கம் எவ்வளோ வைத்திருக்கிறார் என்று எவ்வளோ உங்களுக்கு தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு பெற்றோர்களை குறித்து கர்த்தர் எவ்வளோ நோக்கம் வைத்திருக்கிறார் எவ்வளோ தெரியும்? சொல்ல முடியுமா? இப்போ அவங்கள்ட்ட கேட்டால் என்னென்ன சொல்லுவீங்க? தேவன் வைத்திருக்கிற நோக்கம், ஒரு ஆணை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன, ஒரு பெண்ணை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன என்பதெல்லாம் இப்போ உங்களை பார்த்து நான் கேட்குறேன். என்ன சொல்லுவீங்க? ஏதோ ஒரு 5 காரியம் சொல்லுங்கன்னு சொல்கிறோம், டக்குன்னு சொல்ல முடியுங்களா? ஆகவே தான் என்ன பண்ணணும், வேதத்தை படிக்கணும். படிக்க தான் உங்களை பற்றியும் புரிந்து கொள்ள முடியும், தேவனை பற்றியும் புரிந்து கொள்ள முடியும், ஒரு கணவனை பற்றி புரிந்து கொள்ள முடியும், மனைவியை பற்றி புரிந்து கொள்ள முடியும், பிள்ளைகளை பற்றி புரிந்து கொள்ள முடியும், பெற்றோர்களை குறித்து புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் புரிந்து கொள்ள நீங்கள் அவர்களை பார்க்கிற மனநிலையே வேற மாதிரி இருக்கும். ஆமென். புரியுதுங்களா? சரி, வாய்ப்பு கிடைக்கும் போது இதெல்லாம் நிறைய போதிக்க ஆரம்பிப்போம். 3வது காரியம், முதல் காரியம் என்ன சொன்னேன்? விசுவாசம் இருக்கிற லெவலில் இருக்கக்கூடாது, வளர வேண்டும். 2வது மனநிலை மாறும். 3வது புதிய யுக்திகளை பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். புதிய யுக்திகளை பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறோம்? முன்னேற்றம். இதெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கிறோம்? உங்களுடைய வாழ்வில் வர வர விருத்திக்காக பேசிக்கிட்டு இருக்கிறோம், பிரகாசத்துக்காக பேசிக்கிட்டு வருகின்றோம். 3வது காரியம், புதிய யுக்திகளை பயன்படுத்த தெரிய வேண்டும். அன்றைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரே காரியத்தை 1000 முறை செஞ்சுட்டு அதுலேருந்து பலன் கிடைக்கும் என்று ஒருத்தங்க நினைத்தால் அது முட்டாள்தனமான ஒரு காரியம். யுக்திகள் மாறி மாறி இருக்க வேண்டும், ஒரே யுக்திகளை பயன்படுத்தக்கூடாது. வேதத்தில்
ஆண்டவராகிய தேவன் இஸ்ரேல் மக்கள் இப்போ யோர்தானை கடந்து வந்துட்டாங்க. யோர்தானை கடந்த பிற்பாடு அவர்கள் எரிகோவை பிடிச்சி கானானுக்குள்ளே உள்ளே போகணும். உள்ளே போகும்போது கர்த்தர் வந்து பாரு, இதுவரை நடத்தின யுக்திகளை தேவன் சொல்லிக் கொடுக்கல. திரும்ப சொல்கிற கவனமாக கேளுங்க. தேவன் பல அற்புதங்கள் செய்தாலும் ஒவ்வொரு அற்புதத்துக்கும் பல ஃபார்முலாவை கர்த்தர் வச்சுருக்கிறாரு, ரூட்டை வச்சுருக்கிறாரு. ஆனால் இப்போ வந்து ஒரு எரிகோவினுடைய அலங்கம் இடிக்கப்பட போகின்றது. அதற்கு ஒரு புதிய யுக்திகளை கற்றுக் கொடுக்குறார். இதுவரை கற்றுக் கொடுத்த யுக்தி கிடையாது, இப்போ வேற யுக்தி. என்னன்னா அவர் சொல்கிறாரு, இந்த எரிகோவை நீ வந்து 6 நாளும் ஒரு முறை சுற்றி வரணும். ஓகேங்களா? 6 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறைனா 6 நாள் ஒவ்வொரு முறை, 6 நாள் ஒவ்வொரு முறை நீ சுற்றி வந்துடணும். ஆனால் 7ஆவது நாள் 7 முறை சுற்றி வரணுன்றார். 7 முறை சுற்றி வரப்ப நான் சொல்கிறப்ப ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லும்போது ஆர்ப்பரியுங்கள், எரிகோவின் அலங்கம் இடிந்து விடும். பாருங்கள், கவனமாக கேளுங்க. அது மட்டும் இல்லை, சுற்றி வரும்போது ஒரு பயப்புள்ள பேசக்கூடாது. அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தார். ஏன்? இவங்க பேசிய காரியத்தை சொதைப்பிடுவாங்கன்னு கருத்து தெரியும். ஆனால் புதிய யுக்திகள், இது புது முறை. அவ்வளோ பெரிய எரிகோவின் அலங்கம். கவனமாக கேளுங்க. அது அந்த பக்கமும் உள்ள இந்த பக்கமும் இல்லை, அப்படியே நேராக உள்ளே போச்சுன்னு அகழ்வாராய்ச்சி குழு சொல்கிறாங்க, ஆராய்ச்சி குழு சொல்கிறாங்க. அப்படியே எரிகோவின் அலங்கம் அப்படியே உள்ளே போச்சுன்றாங்க. வந்து எப்படி இது எப்படி நடந்துச்சு? அவ்வளோ பெரிய பில்டிங் எப்படி தகர்க்க முடியும்? ஒன்றும் இல்லை, இவங்க துதியாலேயே எரிகோவின் அலங்கத்தை தகர்த்து போட்டார்கள். புதிய யுக்திகள். தேவன் எப்போதுமே அற்புதங்கள் பண்ணும்போதெல்லாம் புது புது யுக்திகளை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு காரியம் என்று வரும்போது இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். அப்படிங்கிறது என்ன பிரச்சனை தெரியுங்களா? நம்ம அந்த கர்த்தரை கேட்கறது கிடையாது, கேட்டு அவர்கிட்ட ரிசல்ட்டை பெற்றுக்கொள்வது கிடையாது. நம்ம பாட்டுக்கு வெயிட் பண்ணி அப்புறமேட்டுக்கு நம்ம இஷ்டம் பண்ணி நம்ம காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அதுதான் பல தோல்விகளுக்கு காரணமாக இருக்கின்றது. வேதத்தில் கூட கர்த்தராகிய இயேசு சொன்னார், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறீர்கள், அதை அர்த்தமற்றதாக மாற்றி போடுகிறீர்கள். மக்களுக்கு பாரம்பரியம் நிறைய இருந்துச்சு. அநேக நேரத்தில் நம்ம கூட கிறிஸ்தவத்தில் கூட பாரம்பரியங்களினாலேயே தேவனுடைய வார்த்தையை அவமாக்கி போட்டுட்ருக்கிறோம், ஒன்றுமில்லாமல் ஆக்கிக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் மதிப்பை குறைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாரம்பரியத்தினாலே. பாருங்கள், பாரம்பரியங்கள் என்று சொன்னால் நல்ல பாரம்பரியங்கள் என்று இருக்கிறது. அதே போல் மூட நம்பிக்கைக்குரிய பாரம்பரியங்களும் இருக்கின்றது. நம்ம வந்து நல்ல பாரம்பரியங்களை கை கொள்கிறோம், கடைப்பிடிக்கிறோம். இயேசுவும் நல்ல பாரம்பரியங்களை மதித்தார். ஆனால் வார்த்தைக்கு ஒத்து வராத பாரம்பரியங்களுக்கு இயேசு கிறிஸ்து அதை கனம் பண்ணவில்லை. உங்களுக்கு தெரியுங்களா? இன்றைக்கு சபைக்குள்ளாக எப்படி சிலை வந்தது? ரோமன் கேத்தலிக் என்ற ஒரு கிறிஸ்துவ மதம் இருக்குது. இன்னும் பல கிறிஸ்துவ மதங்களில் பார்த்திங்கன்னா ஆலயங்களில் சிலைகள்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் உள்ளே வரும்போது கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சிலை கிடையாது, ஒரு கிராஸ் கூட வைக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்குற மாதிரிலாம் இருக்குது. சில பேருக்கு வந்து ஒரு கிராஸ் கூட வைக்க முடியாதா அப்படின்லாம் கேட்பாங்க. கேட்டுறீங்களா? இன்னும் ஒரு சிலுவை கூட இல்லை. அந்த சர்ச்சை பாருங்கள், 4 ரோடு சர்ச்சை பாருங்கள், எவ்வளோ சிலைகள் இருக்குது. போனோமா போய் தொட்டு கும்பிட்டு வரதுக்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. இங்கே வந்து ஒரு சிலுவையை கூட காணோம். மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிப்பட்டதாக தான் இருக்குது. கவனமாக கேளுங்க. சபைக்குள்ளாக எப்படி இந்த சிலை வந்தது என்று சொன்ன போனால், முதலாவது அந்த நாட்கள் வந்து பைபிள் கிடையாது. பைபிள் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புஸ்தகம் இருக்குது, அதெல்லாம் தோல் சுருளில் மட்டும்தான் எழுதி வச்சுருந்தாங்க. அதை எல்லாருடைய கையிலையும் தோல் சுருள் இருக்காது. தோல் சுருள் எங்கே இருக்குன்னா ஒன்லி தேவாலயத்தில் இருக்கும். பெரிய பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்க ஆள் வச்சு வேத பாரர்களை மையமாக வச்சு அவங்க எழுதி வாங்கி வீட்டில் வாசிப்பாங்க. அது ஒரு சிலரால் மட்டும்தான் அப்படிப்பட்ட காரியத்தை பண்ண முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் எழுதி ஒருத்தர் கையில் பைபிள் வருதுன்னா எவ்வளோ ரிஸ்க்கான ஒரு விஷயம் தெரியுங்களா? நிறைய பேருக்கு தெரியாது, ரிஸ்க்கு தெரியாது. எங்கள் வீட்டில் இது பெரிய பைபிள் இருக்குது பாருங்கள், எழுத்தால் எழுதுகிற பைபிள். அவங்களுக்கு தெரியும் ஒரு பைபிளை எழுதுறது எவ்வளவு ரிஸ்க்கு. ஆனால் இந்த இதெல்லாம் எழுதுறது எவ்வளோ ரிஸ்க்கானது தெரியுங்களா? நீங்களும் பிரிண்டிங் தான் ஈஸியாக வந்துடுது நம்ம கைக்கு. அன்றைய காலகட்டத்தில் வேதாகமம் என்று சொல்லக்கூடியது யார் கையிலையும் கிடையாது. இன்றைக்கெல்லாம் ரொம்ப கிருபை பெற்றவர்கள் நீங்களும் நானும், எல்லாருடைய கையிலையும் பைபிள் இருக்குது. இன்றைக்கெல்லாம் பாருங்கள் விலை கம்மி, 200 300 ரூபாய்க்கெல்லாம் பைபிள்
வாங்குகிறோம். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்களா இது 200 300 பைபிள் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையாது. நான் சொல்கிறது ரெட் கலர் இந்த அவங்க வச்சுருக்காங்க பாருங்க, இந்த பைபிள்லாம் ஒரு 250 300 போல் இப்போ தோன்றும். ஆனால் இதனுடைய காஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே வரும். இந்த பைபிளுடைய காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே வரும். நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணி, யாரெல்லாம் 1000 ரூபா கொடுத்து வாங்க முடியாத சில ஸ்பான்சருங்க போய் பண்ணி நீங்கள் வடித்து நீங்கள் 250 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு பைபிள் கொடுங்க அப்படின்றாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறது தெரியுங்களா? அதுக்குள்ளே வாங்க முடியல பைபிள். எல்லோரும் பைபிள் கொண்டு வந்துருக்கீங்களா? கையில் எடுத்து காமிங்க பார்க்கலாம். பைபிள், வேர்ஸ் யுவர் பைபிள்? பைபிள் இருக்குதா? சூப்பர். நல்லா கவனமாக கேளுங்க. இந்த நீங்கள் கையில் வச்சுருக்க பைபிள் இப்போ நான் சொல்கிற சாதாரண அந்த பைபிளை பற்றி சொல்கிறேன். அது விலை பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே. ஏன் நம்ம கையில் விலை கம்மியாக கொடுக்குறாங்க தெரியுங்களா? நிறையா ஸ்பான்சர்ஸ் உருவாகி எல்லார் கையிலும் பைபிள் போகுன்றதுக்காக குறைந்த 250 ரூபான்றது குறைந்த. நீங்கள் ஐயா 250 ரூபா குறைந்த விலையா? உண்மையை சொல்லப்போனால் குறைந்த விலை தான். நிறைய பேர் ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம கையில் 250 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஆனால் இது விலை அதிகம். சரி, எப்படி சிலை வந்தது சபைக்குள்ளாக என்று பார்த்தால், அன்றைக்கு பைபிள் இல்லை. பைபிள் இல்லாததுனால சில கல்வெட்டுகள் மூலமாக, சில இந்த பொம்மைகள் மூலமாக, சில காட்சி பொருளாக சில காரியத்தை காண்பித்து தான் சில காரியத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். பிற்காலத்தில் அந்த காட்சி பொருட்களை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க எதன் மூலமாக கற்றுக்கொண்டார்களோ அது என்ன பண்ணாங்கன்னா காட்சி பொருளாகவே இருக்கும்படிக்கு சபைக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது விக்கிரக ஆராதனை மற்ற காரியங்களாக போக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம உங்கள் வீட்டில் இருக்கிற ஜீசஸ் படம், பல இடங்களில் உங்கள் வீட்டில் ஜீசஸ் படம் இருக்காது, இருக்குதா? ஏன்னா தூக்கி போட்டுருங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? ஜீசஸ் படத்தை போய் தூக்கி போட சொல்கிறீங்களே. ஏன்னா நீங்கள் கையில் வச்சுருக்கிற ஜீசஸ் படம் ஜீசஸ் படமே கிடையாது. தெரியுங்களா? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுங்களா? சூப்பர் சூப்பர். உங்கள் கையில் நீங்கள் வீட்டில் இருக்கிற கேலண்டரில் இருக்கிற ஜீசஸ் படம் கிடையாது. அது எல்லாமே ஒரு சினிமா ஆக்டர் படம் தான் நீங்கள் கையில் வச்சுருக்கிறீங்க. இப்போ ஒருவேளை உங்கள் வீட்டில் இருக்கிற சினிமா இயேசு படத்துக்கு போய் தொட்டு கும்பிட்டீங்கன்னா யாரை தொட்டு கும்பிட்றீங்க? அந்த படத்தில் இயேசு வேடம் போட்டு நடித்த அந்த அவரை தான் போய் தொட்டு கும்பிட்றீங்க. நல்லா கவனமாக கேளுங்க. நீ நிறைய கடைக்கெல்லாம் போனீங்கன்னா கேலண்டரு இயேசு கேலண்டர் கொடுப்பாங்க. உடனே இயேசுவே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா சொல்லாதீங்க. புரியுதா என்ன சொல்லிட்டு இருக்குன்னு? பார்க்க புரிஞ்சுச்சான்னு கேளுங்க. என்ன புரிஞ்சிச்சு? இப்போ இருக்கிற இயேசு படங்கள் எல்லாமே இயேசு படங்கள் அல்ல. அவைகள் என்ன? அவைகள் ஒவ்வொரு படத்தில் நடித்த ஒரு ஹீரோ, இயேசு கதாபாத்திரம் நடித்த ஒரு ஹீரோ படத்தை தான் வைக்கிறோம். அதை நம்ம தொட்டு கும்பிடக்கூடாது, மெழுகுவத்தி ஏற்றக்கூடாது, எந்த ஒரு காரியத்தையும் பண்ணக்கூடாது. ஆனால் கவனமாக கேளுங்க, இவைகள் எல்லாம் எதுக்குன்னா ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக அந்த காலத்தில் செய்யப்பட்டது. ஆனால் பிற்காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இவைகள் எல்லாமே காலப்போக்கில் இவைகள் விக்கிரகங்களாக மாற்றப்பட்டு விக்கிரக ஆராதனை முறைமைகளாக சபைகளில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனமாக கேளுங்க. இப்போ ஏன் இதை சொல்ல ஆரம்பித்தார்? அந்த பாரம்பரியங்கள் ஆரம்பத்தில் நல்ல பாரம்பரியங்களாக தான் இருந்தது. காலப்போக்கில் இந்த பாரம்பரியங்கள் எல்லாமே தேவனை விட்டு திசை திருப்புறதாகவே மாறிவிட்டது. ஆகவேதான் உங்கள் பாரம்பரியங்களினால் தேவனுடைய வார்த்தையை அவமாக்குகிறீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். அப்போ தேவன் எப்போதுமே யுக்திகளை சொல்லிக் கொடுக்கிறவர், பல வழிகளை சொல்லிக் கொடுக்கின்ற தேவன். ஆகவே நம்ம என்ன சொல்கிறோம்? அப்டேட் ஆகுங்கள்னு சொல்கிறோம். இன்றைக்கி அப்டேட்டுன்னா எல்லாருக்கும் புரியும். செல்ஃபோனில் எல்லாருமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சுருக்கிறதுனால அப்டேட் என்ற ஒரு வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். படிக்க தெரியாதவங்க கூட ஏதோ அப்டேட்டாக இருக்கிறாங்க, அதை அப்டேட்டை பண்ணி கொடுப்பாலாம் கேட்டிருக்கிறாங்க. அப்டேட், நியூ வெர்ஷன், புதுசாக என்ன வருதுன்றதை பற்றி புது யுக்திகள். என்றைக்கெல்லாம் புது யுக்திகளை கொண்டு வருகின்றோமோ அது அப்போ முன்னேற்ற பாதைக்குள் போக முடியும். எத்தனை பேருக்கு காளிமார்க் சோடாவா, காளிமார்க் கலர், காளிமார்க் சோடா, இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியுங்க? காளிமார்க் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பொவாண்டா தெரியும்? பெப்சி எத்தனை பேருக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும்ல. காளிமார்க் சோடான்னு ஒரு காலகட்டத்தில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க, தெரியுங்களா? தெரியும். எனக்கு தெரியுமா தெரியாதுங்களா? அப்போ நான் தெரியும், நீங்கள் எதாவது தெரியாத நான் ஏதோ கப்ஸா ஒரு நினச்சிக்கோ. ஒரு காலகட்டத்தில் காளிமார்க் இருந்துச்சு. அதனுடைய காரியம் பார்த்திங்கன்னா ரொம்ப விற்பனையாக முடியாமல் இருந்துச்சு. ஆனால் ஒரு பெப்சி வந்துச்சு. பெப்சி வந்தோன்னுமே
காளிமார்க்கே தூக்கி சாப்பிட்டு பெப்சி பெரிய லெவலில் விற்பனையாக ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா பெப்சி பிடிக்காத ஆட்கள் யாருமே இல்லை. அந்தளவுக்கு பெப்சி மோகம் உள்ளவர்களாக நிறைய பேர் மாறிட்டாங்க. எங்கே போனாலும் ஒரு பெப்சி கொக்கோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜூஸ் ஐட்டங்கள் காரியங்கள்லாம் மக்கள் சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் வெளியே போனால் ஏதாவது பவன்ட்டாவது குடிக்கணுப்பா, ஏதாவது ஜூஸாவது குடிக்கணுப்பா, வயிறு ரொம்ப இதாக இருக்குப்பா அதாக இருக்குமெல்லாம் மக்கள் பார்த்திங்கன்னா எங்கே அந்த மாதிரி வந்துட்டாங்க இல்லைங்களா. சரி, பெப்சி வரப்போ என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இவங்க எப்படி இந்தியா முழுவதும் முதலாவது தமிழகத்தில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் எப்படி கொண்டு போக ஆரம்பித்தாங்கன்னா, இவர்கள் எல்லா கடைக்குமே முதல்ல ஒரு ஏர் கூலர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் பெப்சிக்காரங்களால் கொடுக்க முடியல, இது காளிமார்க்கால் கொடுக்க முடியல. ஆனால் பெப்சி என்ன பண்ண ஆரம்பித்தா எல்லா கடைக்குமே ஏர் கூலர் ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பித்தான். அப்போ ஏர் கூலர் ஃப்ரீயாக கொடுக்கும்போது என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி நடக்குது. பெரிய பெரிய ஐஸ் கம்மி எங்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரிட்ஜு தேவைப்படுற பொருட்கள் இருக்குதோ கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறான்னா ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ் இறக்கிறான், ஏதோ ஒரு காரியத்தை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஆரம்பத்தில் அவங்க ஃப்ரீயாகவே இறக்க ஆரம்பித்தாங்க. எதற்காக? தன்னுடைய பொருள் விற்பனையாக வேண்டும் என்பதற்காக. என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை அவங்களும் காளிமார்க் மாதிரி இருந்தாங்கன்னா இன்றைக்கும் பல விஷயங்கள் டெவலப் ஆகிருக்காது. இன்றைக்கு இருக்கிற பல டெக்னாலஜிலாம் பயங்கரமாக வளர்ந்துருச்சு. நீங்களாம் ஏஐ டெக்னாலஜிக்குள்ளே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீ உலகமே பல வேகத்தில் போயிட்டுருக்குது. இன்றைக்கி இந்த ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி எப்படி சுவிசேஷம் அறிவிக்கலாம் என்ற முறைகளெல்லாம் இன்றைக்கு எங்களை போன்ற ஊழியர்காரங்களாம் கூப்பிட்டு பாடம் நடத்துகிற அளவுக்கு இப்போ இன்றைக்கி அந்த டெக்னாலஜிக்குள்ளே உள்ள போயிட்டுருக்குறாங்க. ஏஐ டெக்னாலஜி மூலமாக பயன்படுது. இப்போ நம்மளும் என்ன பண்ணணும், அந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாக எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் என்ற அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கற்றுக்கொள்ளணும்னா வேறு யாராவது தப்பான ஒரு காரியத்தை உள்ளே புகுத்து விட்டு போய் விடுவார்கள். அதுதான் எந்த டெக்னாலஜியாக வந்தாலும் ஓல்டு டெக்னாலஜி இல்லாமல் இன்றைக்கி என்ன டெக்னாலஜி அவைகளில் நம்ம அப்டேட்டாக புதிய யுக்திகள் என்ன, புதிய வழிமுறைகள் என்ன, புதிய விஷயங்கள் என்ன, புதிய காரியங்கள் என்ன என்றென்றைக்கெல்லாம் நம்முடைய வாழ்விலே நம்முடைய பொருளாதாரத்திலே புதிய யுக்திகளை கொண்டு வருகின்றோமோ அப்போ நிச்சயமாகவே நாம் முன்னேற முடியும். ஆமென். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் இந்த ஓல்டு டெக்னாலஜியில் இருந்தீங்கன்னா முடியவே முடியாது. புரிஞ்சிச்சா புரியலையா? படிப்போம். ஏசாயா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் போங்க, 6ஆம் வசனம். எல்லோரும் சேர்ந்து படிப்போம். 33:6. பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதல் அதன் பொக்கிஷம். அதாவது ஞானம் என்றால் என்ன? ஞானம் என்று சொல்லக்கூடியது வரக்கூடிய காரியங்களை முன்கூட்டியே பார்த்து சிந்தித்து பார்க்கக்கூடிய அறிவு. சொல்லுங்கள், ஞானம் என்றால் என்ன? திரும்ப சொல்கிறேன், வரக்கூடிய காரியங்களை முன்கூட்டியே பார்த்து சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு ஞானம். பாருங்க, இன்றைக்கு ஏஎஃப்டி ஹெட் சர்ச் பாஸ்டர் சாம்பி செல்லதுரை பார்த்தீங்கன்னா, நாங்கள் பைபிள் காலேஜ் உள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா அப்போயே ஒரு நியூ டெக்னாலஜிலாம் உள்ளே இறக்கியிருந்தார். சொல்லுவார் புது அப்போயே இம்போர்ட்டட் உள்ளே இருக்கிற ஸ்பீக்கர் ஆம்பு எல்லாத்தையும் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்போயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு காஸ்ட்லியான பொருள் தான். இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எதெல்லாம் டெக்னாலஜி இருக்குதோ அது ஃபுல்லாக சர்ச்சில் இறக்கிட்டாங்க. என்ன சொல்கிறாருன்னா, நம்ம இந்த டெக்னாலஜியை உலகம் பயன்படுத்தி தப்பான வழியில் கொண்டு போகிறத விட அந்த டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தி சரியான வழியில் கொண்டு போகலாம் என்பது தான் அவருடைய கருத்தாக இருக்கின்றது. புதிய வழிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், புதிய யுக்திகளை நாம் ஃபாலோ பண்ண வேண்டும், புதிய யுக்திகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போ ஞானம் என்பது என்ன? வரக்கூடிய காரியங்களை முன்கூட்டியே பார்த்து சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு. படிப்போம். 1 போவோம். ஞானம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. 1 போவோம். அங்கு நீ நினைக்கிறீங்களா சாலமோன் மட்டும் தான் ஞானின்னு சொல்லிட்டு? பிற்காலத்தில் நிறைய பேர் இருந்தான். 1 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து படிப்போம். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா
சகோதரருமே. இதில் சொல்லப்பட்ட ஒரு காரியம், காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள். ஆமென். இன்னைக்கு சபைக்கு அவசியமான ஒன்று, சபைக்கு தேவையான ஒன்று, இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னது என்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும். 200 பேர் இருந்தாங்களாம். என்ன அர்த்தம்னா, இந்த தலைவர்கள் ஞானிகள், ஞானம் உள்ளவர்கள். எப்படிப்பட்ட ஞானம்? எந்த காலத்தில் எதை செய்யணும், எந்த நேரத்தில் எதை செய்யணும். இவங்க ஜோசியக்காரர்கள் கிடையாது, இவங்க குறி சொல்கிறவங்க கிடையாது, இவர்கள் எல்லாருமே ஆலோசகர்கள். ஆமென். புரியுதுங்களா? நல்ல ஆலோசனை இருந்தால் நீங்கள் முன்னேறுவது நிச்சயம். நல்ல ஆலோசகர்கள் பல புதிய யுக்திகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுக்கு கீழாக நல்ல ஆலோசனை கொடு. இங்கே எப்படி 200 பேர் இருந்தாங்க, நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு நம்ம தமிழகத்தை ஆள்கிற முதலமைச்சருக்கு பின்னாடியும் இன்னதென்று அறிந்து காலாகாலங்க தகுந்த யோசனை சொல்லத்தக்க பிரில்லியண்ட்டான ஆட்கள்லாம் கூட வச்சுருக்கிறாங்க. மோடியெல்லாம் ஒரு சாதாரண ஆள் தான். மோடி ஆப்ரேட் பண்ணுறதே யாருன்னா ஞானிகள், தகுந்த ஆலோசனை சொல்லக்கூடிய ஆட்கள். ஆமென். நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஆட்கள் உங்களுக்குள்ளாக உருவாவார்களாக. ஆமென். இயேசுவின் நாமத்தினால் கரெக்டாக எந்த நேரத்தில் எதை செய்யணும், எந்த நேரத்தில் எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் எதை செய்யக்கூடாது, எப்படி பண்ணக்கூடாது என்பதெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தகுந்த ஆலோசகர்கள் அவசியமாக இருக்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் கிராமஃபோன் இருந்துச்சு வந்து பிற்பாடு கிராமஃபோன்னா ஒரு தட்டு வடிவத்தில் கேசட் இருக்கும், அதில் ஒரு பெரிய ஒரு ஹார்ன். பார்த்துருக்கீங்களா? பழங்காலத்து இது. இன்றைக்கெல்லாம் யாராவது ஒரு சில வீட்டில் தான் கொஞ்சம் அரிய அதை பார்க்குறதுக்கு, பழங்கால பொருளை பார்க்குறது கொஞ்சம் அரிதாக இருக்குது அந்த விஷயம்லாம். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அது பிற்காலத்தில் கேசட் வடிவத்தில் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சிடி ஆச்சு, அப்புறம் டிவிடியாக மாறினுச்சு, அப்புறம் பென்ட்ரைவாக மாறினுச்சு. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதற்கு மேலேயே பல விஷயத்தில் போக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இல்லை, நான் ரெக்கார்ட் பண்ணி இந்த கிராமஃபோனில் தான் கொடுப்பேன்னு சொன்னோம்னா, நீங்கள் எல்லோரும் வாங்குவீங்களா? வாங்க முடியாது. இப்போலாம் எப்படி போச்சுன்னா, இந்த நாள்லாம் பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே ஒரு காலகட்டத்தில் இப்படி தான் செய்திகள் அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா லைவ் தான். இப்போலாம் எங்கேயுமே பார்த்திங்கன்னா சிடி விற்கப்படுறது கிடையாது, கேசட் விற்கப்படுறது கிடையாது, டைரெக்டாக லைவ். அடுத்தது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காரியம் ஒரு புதிய லான்ச் பண்ண புதிய அஃபிஷியல் வீடியோ மூலமாக உருவாக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, அதன் மூலமாக தாங்கள் ஏற்றினதை உள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ காலம், எவ்வளோ டெக்னாலஜி போயிடுச்சுப்பா, எவ்வளோ வேகத்தில் டெக்னாலஜி வந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, புதிய யுக்திகளை நீங்கள் கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா? ஹலோ, புரிஞ்சிச்சுங்களா? நீ எந்த வேலை செய்கிறதா நீங்கள் கூட பல்வேறு வேலைகள் செய்கிறவர்களாக இருக்கிறீர்கள், பல்வேறு துறைகளில் இருக்கிறீங்க, பல்வேறு வேலைகளில் இருக்கிறீங்க. நல்லா கவனமாக கேளுங்க. புதிய யுக்திகளை பயன்படுத்தி வேலைகளை செய்ய கற்றுக்கொள்ள பிரயாசம் எடுங்கள். ஓகேங்களா? சரி, நீதிமொழிகள் 4:7. நீதிமொழிகள் 4 படிப்போம். எடுத்தவங்க படிக்கலாம், இல்லைன்னா நானே படிச்சிடுவேன். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. என்னை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். பக்கத்தில் சொல்லுங்கள், என்னத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதித்து கொள்ளுங்கள். ஆமென். புரியுதுங்களா? புத்தி, ஞானம் அவசியம், புத்தி அவசியம். ஏன்? இவைகள் எல்லாமே இந்த பூமியிலே புதிய யுக்திகளை கையாள்வதற்கு வேண்டிய தேவன் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள். ஞானம் அவசியம். சொல்லுங்கள், ஞானம் அவசியம், புத்தியும் அவசியம். ஆமென். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், டேய் புத்தியாக பொழைச்சிக்கடா அப்படின்னு. அவர் புத்தியாக பொழைச்சது உலக பிரகாரமான புத்தி. ஆனால் பின்னாடி பைபிள்லேருந்து வரக்கூடிய புத்தி இருக்குது. அவர் புத்தியாக பொழைச்சிக்கன்னு சொன்னார், மனதில் இருக்குது. ஆனால் பிற்காலத்தில் எந்த புத்தின்னா, உலகத்தில் நிறைய புத்தி தப்பாக சொல்ல புத்தி அது இல்லை. வேதத்திலேருந்து பல புத்தியை தேவன் கொடுத்துருக்கிறார், ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அந்த வழிகளில் நாம் முன்னேற கற்றுக்கொள்ள வேண்டும்.
புதிய யுக்திகளை கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆகவே இதுவரை உங்கள் வாழ்விலே பல காரியத்தை செய்யாமல் இருக்கலாம், பல காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம். தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த செய்து கொண்டிருக்கிற செய்ய போகிற காரியத்தில் புதிய யுக்திகளையும் புதிய வழிமுறைகளையும் எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கும்போது கர்த்தருக்கு நேராக உங்களை நடத்த ஆரம்பிப்பார். 4வது காரியம், புதிய வெளிப்பாடுகள் இருக்க வேண்டும். முதலாவது என்ன சொன்னேன்? திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. முதலாவது என்ன? விசுவாசம் வளர்க்கணும். 2வது மனப்பான்மை மாறணும். 3வது புதிய யுக்திகள். 4வது புதிய வெளிப்பாடுகள் இருக்க வேண்டும். தொடர்ந்து வெளிப்பாடுகளில் நாம் பெருக வேண்டும். கவனமாக கேளுங்க. நாங்கள் போதிக்கிறதை கேட்டுட்டு நீங்கள் அப்படியே போங்கன்னு சொல்ல வரல. நாங்கள் போதிப்பதை கேட்டு நீங்கள் தனிப்பட்ட ரீதியில் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சிச்சா? நாங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போட்டுட்டு போகக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்கள், அவர் சொல்கிறதெல்லாம் அவர் சொல்கிற என்ன சொல்கிறாரு தெரியுதா? பக்கத்தில் கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாரு தெரியுதா? அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்பாதன்னு சொல்கிறாரு. அவர் சொன்னாலும் வீட்டில் போய் கொஞ்சம் தனிப்பட்ட ரீதியிலே புரிந்து கொள் என்று சொல்லி கொடுக்குறாரு. புரிஞ்சிச்சா என்ன சொல்கிறேன்னு? நானாக இருக்கட்டும், எவராக இருக்கட்டும், சொல்கிறது எல்லாமே சத்தியனை அப்படியே அப்பட்டமாக எடுத்துக்கொள்ள கூடாது. உங்களுக்குள் தேவ ஆவியானவர் இருக்கிறார். நாங்கள் சொல்கிற விஷயத்தை உங்களுக்குள்ளே இருந்து ஆமாம் பிடிச்சிக்கன்னு சொல்லி உள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை நடத்தி கொண்டே இருப்பார். ஒருவேளை நாங்கள் சொல்கிற காரியம் தப்பாக இருந்துச்சுன்னா அதே ஆவியம் உள்ளே இருந்துட்டு இப்போ லியோ சொல்கிற காரியம் தப்பாக இருக்குது, இதை நீ எடுத்துக்கொள்ளாத. இதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்களா? நான் அனுபவிச்சிருக்கேன். பல இடங்களில் போய் உட்காருவோம் பாருங்கள், பல செய்தியெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். திடீர்னு பாருங்கள், வேதத்துக்கு அப்பாற்பட்ட காரியத்தை போதிச்சுட்டு இருப்பாங்க. உள்ள ஆவியான சொல்லுவார், லியோ இது வேதத்துக்கு அப்பாற்பட்ட காரியம், இது என்னுடைய ஸ்பிரிட்லேருந்து பேசலை, இது அவர் பேசுகின்ற அவர் தன்னுடைய சொந்த யுக்திகளிலிருந்து பேச ஆரம்பிக்கிறார்ன்றலாம் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதே போல் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொல்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே ஆமாசாமி போட்டு எடுத்து போகலாமல் நாங்கள் என்ன சொல்கிறோன்றதை நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள். ஆகவே நோட்ஸ் எடுக்க சொல்கிறோம், வீட்டில் போய் திருப்பி பாருங்கன்னு சொல்கிறோம். வீட்டில் கொஞ்சம் கவனிங்க. ஒருவேளை அப்படி நோட்ஸ் எடுக்காதவங்க இருப்பீங்கன்னா தொடர்ந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. சர்ச்சுக்கு வரும்போது பைபிள், ஒரு நோட்டு, ஒரு பேனா கொண்டு வாங்க. என்ன சொல்கிறோம், என்ன வசனங்களை எழுத ஆரம்பிங்க. வீட்டில் போய் திருப்பி பாருங்கள், என்ன சொல்கிறோன்றதை கவனித்து பாருங்கள். இது ஒருவேளை தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து வரவில்லை, தேவனுடைய காரியத்துக்கு எதிர்மாறாக போகுதுன்னா கொஞ்சம் கவனிக்கணும், கொஞ்சம் யோசிக்கணும், நான் சொல்கிறது சரியா தப்பா என்பதை பற்றி. ஆகவே என்ன சொல்கிறோம், புதிய வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் போதிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் வீட்டில் போய் இதை வேலை திரும்ப கேட்டு பாருங்கள். இதெல்லாம் நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் திரும்ப போய் வீட்டில் போய் கேட்க நான் சொல்கிறேன், நான் 1 மணி நேரம் பேசுவேன். ஆனால் தேவன் இந்த 1 மணி நேர செய்தியிலிருந்து பல மணி நேர வெளிப்பாடுகளாக கருத்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். தெரியுங்களா? பேசுகிறது 1 மணி நேரம் மெசேஜ். ஆனால் நீங்கள் உட்காந்து ஆவியானுடைய ஆலோசனை பிரகாரம் அதெல்லாம் கேட்டு நிதானித்து பாருங்கள். அதிலிருந்து ஆயிரக்கணக்கான மெசேஜ், இந்த ஒரு மெசேஜ் ஆயிரக்கணக்கான புதிய வெளிப்பாடுகள் தேவன் கொடுக்க ஆரம்பிப்பார். செக் பண்ணணும், செக் செய்ய வேண்டும். சொல்லுங்கள், பைபிள் இருந்தால் வருதான்னு செக் பண்ணணும். ஹலோ, புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க முடியாது. நீ வேதத்தை படிக்கணும், புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்கள் வாழ ஆரம்பிக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் என்ன சொல்லுவார், உங்கள் மனைவியில் நேசிங்கன்னு சொல்லுவார். நீ என்ன பண்ணக்கூடாது, உங்கள் ஆண்டவரே அவள் பண்ணின வேலை எவ்வளோ தெரியுமா, அவ்வளோ போய் நேசின்றீரே, விதானவாதம் பண்ணிடக்கூடாது. கர்த்தர் சொல்கிறாரா சொல்லணும். உன் சத்துருவை நேசின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும், எஸ் நேசிக்கணும். அதே போல் பணத்தை சரியாக கையாள வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுக்கும்போது பணத்தை சரியாக கையாள வேண்டும். அநேக நேரத்தில் மக்களுக்கு இந்த காரியத்தில் அறிவு இல்லை. ஆகவே தான் அதை அறிந்து கொண்டு வாழுங்கள். தேவன் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று புதிய வெளிப்பாடுகளை கொடுக்கிறாரோ அதன் அடிப்படையில் நாம் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். புரியுதுங்களா என்ன சொல்லிக்கிறோன்னு? நம்மை மாற்றுவதற்கு தேவன் பண்ணுற காரியமே அவர் குறித்த வெளிப்பாடுகள் தான். மோசே 40 நாட்கள் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வெளியே வரார். படிப்போம், எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம்
மேலே போயிட்டார். மேலே போயிட்டு கீழே இறங்கி வராரு. தேவ பிரசன்னம் 34ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 33 34 நினைக்கிறேன். எடுத்துக்கங்க, நான் எடுத்து நான் படித்து காமிக்கிறேன். படிக்கிறேன் 33 கடைசி பகுதி. அதுக்கு முன்னாடி மோசே மேலே போயிட்டு கீழே வராரு. 32ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தேவன் அவரோடு பேசுகிறத பார்க்க தேவ பிரசன்னத்திலேருந்து வராரு. 33 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கர்த்தர் மோசேயை நோக்கி பல காரியத்தை சொல்கிறாரு. இப்படி பேசிட்டு வரும்போது பைபிள் 11 ஒருவன் தன் சிநேகிதரோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். பாளையத்துக்கு உள்ளே வரான். தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கு வரான்னு அர்த்தம். பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாக யோசுவா என்னும் அவனுடைய பன்விடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது இந்த இடத்துல பார்க்குறோம், கீழே பார்த்தீங்கன்னா படிக்கிறேன், அதிலே படிக்கிறேன் 13 உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். கவனமாக கேளுங்க, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வெளியே வராரு. வெளியே வந்தாலும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறியணும். கவனமாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி கவனமாக கேளுங்க, தேவனோட முகமுகமாக பேசினாரா யார்? நம்ம மோசஸ். தேவன் கர்த்தர் மோசையை நோக்கி திரும்ப திரும்ப வந்துச்சா? தேவனுடைய சமூகத்தில் தேவன் பிரசன்னத்தெலாம் வெளியே வராரு. தேவன்றா வெளியே வராரு. வெளியே வந்தாலும் தேவ பிரசன்னத்தை வெளியே வந்தாலும் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே இது போதாது சொல்ல போதாது. நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். கவனமாக கேளுங்க, என்னத்தான் தேவ சமூகத்திலிருந்து தேவ பிரசன்னத்தின் வெளியே வந்தாலும் இவருடைய ஆசை, ஆண்டவர் உம்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் பிற்பாடு என் சமூகம் உனக்கு முன்னாடி போன்றார். 34ஆம் அதிகாரத்தில் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். 6ஆம் வசனம், கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலும் பாவத்தை மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, பிரசன்னம் அவசியம், தேவ சமூகம் அவசியம், தேவ பிரசன்னம் அவசியம். ஆனால் தேவ பிரசன்னம் மட்டும்தான் வாழ்க்கை என்று அல்ல. அன்றைய நேரத்தில் சபையில் வந்து நல்லா குதிக்கிறது, கத்துறது, இதுதான் வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கிறோம். அதுக்குன்னு குதிக்கிறது கத்துறது தப்புன்னு நான் சொல்ல வர்றேன். திரும்ப சொல்ல கவனமாக கேளுங்க. அனைவருடைய எதிர்பார்ப்பு என்ன? சர்ச்சில் வந்து நல்லா குதிக்கணும், கத்தணும், கை தட்டணும், கூச்சல் போடணும். இல்லாட்டினா அன்னைக்கு கத்தி கைத்தட்டி கூச்சல் போடணும்னா இன்னைக்கு சபை மாதிரியே இல்லை அப்படின்னுவாங்க. நான் கவனமாக கேளுங்க, திரும்ப சொல்கிறேன். ஆவியானுடைய பிரசன்ஸ் இறங்கும்போது நீங்கள் கூச்சல் போடுறதோ அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரவில்லை. திரும்ப சொல்கிறேன், அதெல்லாம் தப்பு நான் சொல்ல வரல. சில நேரத்தில் கத்துவாங்க, கை வேகத்தில் தட்டுவாங்க, உணர்ச்சிகள் சில நேரத்தில் வெளியே வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் தவறு நான் சொல்லவே வர மாட்டேன், சொல்கிறது கிடையாது. ஏன்னா ஆவியானுடைய அசைவு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி போகலாம். ஆனால் அது மட்டுமே தான் வாழ்க்கை என்று திருப்தி அடைந்து நின்று விடக்கூடாது. அன்றைய நேரத்தில் விசுவாசி என்ன பண்ணுறாங்கன்னா அதில் நின்றுறாங்க, அவ்வளோதான் வாழ்க்கை நினச்சிட்டு கிடையாதுங்க. மோசஸ் தேவ பிரசன்னத்திலிருந்து வெளியே வந்தாலும் அவருடைய ஆசை, ஆண்டவரே நான் உம்மை அறிந்து கொள்ளணும், உம்முடைய வழி எனக்கு போதியும். தேவ பிரசன்னத்தில் நிரம்புகிற மக்களாகி நாம் தேவனை குறித்த புதிய வெளிப்பாடுகளால் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை குறித்த வெளிப்பாடுகளால் நம்முடைய மனம் நிரப்பப்பட வேண்டும். புதிய தேவனை குறித்த புதிய வெளிச்சங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உதிக்க வேண்டும். ஆமென். இயேசு நல்லவர். இயேசு யாருங்க? நல்லவருங்க. அதில் மட்டும் நிற்கக்கூடாது. இன்னும் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் சொல்லணுங்களா? இன்னும் நீங்கள் அவரை பற்றி கேள்விப்படாத காரியங்கள் நிறையா இருக்குது.
இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட வந்து ஒவ்வொருட்டையும் ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து பேசுனாலே புரியும் நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி. மார்க்கே போட முடியும் எந்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை அறிந்து வைத்திருக்கிறீர்கள். ஒவ்வொருத்தரும் 1/4 மணி நேரம் என்ன கொஞ்சம் உட்காந்து பேசிட்டு போங்க, அப்போ தெரியும் சொல்லுவேன் நீங்கள் எந்த அளவுக்கு தேவனை அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிரசன்னத்தில் இருப்பதை மட்டும் விரும்பணும். பிரசன்னத்தெல்லாம் விரும்பக்கூடாது. பிரசன்னத்தை விரும்புறதுக்காக தான் நம்ம எல்லோரும் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் அது மட்டுமே முடிவல்ல. நம்முடைய வாழ்க்கையில் இன்னொரு வேலை இருக்குது. நாம் தேவனை குறித்த புதிய வெளிப்பாடுகளால் நம்முடைய உள்ளம் நிரம்ப வேண்டும். ஆமென். புரியுது என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? தேவனை குறித்த புதிய காரியங்கள், புதிய வெளிப்பாடு. தேவன் எப்படிப்பட்டவராக உங்களுக்கு தோன்றுகிறார். ஆமென். ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். தேவனை பற்றி அறிந்து கொள்ள பிரசன்னம் முக்கியம். ஆனால் அவர் அறிவது தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுதான் பாருங்கள், பரிசேயர்கள் தேவனோட கூட இருந்தவங்க. எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுறா அந்த இடத்துல முதல் ஆசனத்தில் உட்கார்றவங்க அவங்க தான். முதல் சீட்டில் அவங்க தான் உட்காருவாங்க. நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் லூக்கா 15 இல்லைங்களா? அந்த முதல் சீட்டில் உட்கார்ற ஆளுக்குன்னே சில காரியத்தை போதிச்சுப்பார். அப்படி நான் இல்லைங்க, இயேசு போதிச்சே மாதிரி இப்போ சொல்ல. அவர் வேணுக்குன்னு அவங்கள சீன்றதுக்குன்னே சில வார்த்தையை சொல்லுவார். வந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட எல்லா மீட்டிங்கும் அட்டென்ட் பண்ணுறவங்க, சீசர்கள் கூட இயேசு கிறிஸ்துவோட கூடவே இருந்தவங்க. எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கோம் இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கிறவங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே. ஆகவே தேவ பிள்ளைகளே, நீ சர்ச்சுக்கு வர்றது நல்லது, பாடுறது நல்லது, குதிக்கிறது நல்லது, கை தட்டுறதுலாம் நல்லது, அதெல்லாம் தப்பு நான் சொல்ல வரவே இல்லை. ஆனால் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பாருங்கள், இவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் இவைகளே. ஆமென். ஆகுதான் நம்ம வந்து இங்கே வந்து நிரம்புகிறோம், குதிக்கிறோம், கத்துறோம், தப்பு கிடையாது. ஆனால் அதனால் நீங்கள் என்ன நன்மை அடைந்தீர்கள் என்பதுதான் முக்கியம். சில பேர் குதிக்கிறதுல ரொம்ப இதாக இருப்பாங்க, கத்துறதுல சில பேர் இதாக இருப்பாங்க. நான் சொல்கிறேன், குதிக்கிறீங்களையோ கத்துறீங்களையோ அதெல்லாம் எனக்கு பெரிய மேட்டரே கிடையாது. என்ன தான் இருந்தாலும் அதனால் என்ன நன்மை அடைந்தீர்கள்? பக்கத்தில் புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மலையாளி இருந்தான். மலையாளிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த அபிஷேகத்தில் ரொம்ப அதிகமாக நிரம்புறவங்க. ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தாங்க. மீட்டிங் போயிட்டு வந்து அடுத்தது பேட்றாங்க. என்ன சிஸ்டர் நல்லா பேசிட்டு என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை பாஸ்டர், நேற்று மீட்டிங்கில் ஆவியில் நிரம்பினா இப்படி நிறைய அவங்க பேசுகிற மாதிரி பேச தெரியல, இன்னும் ரொம்ப இதாக பேசுனாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படி யாராவது கேட்குறாங்க, இப்படி 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 ஏங்க இப்படி தொண்டை கட்டிங்க இப்படி சொல்லும்போது நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ என்ன நினைப்பாங்க? வந்து இதெல்லாம் தேவையா? தொண்டை கட்டுற அளவுக்கு அப்படிலாம் பண்ணணும். திரும்ப சொல்கிறேன், கத்துறது தப்பு இல்லை, குதிக்கிறது தப்பு இல்லை, கை தட்டுறது தப்பு கிடையாது. நீங்கள் தப்புன்னு நீங்கள் பாஸில் தப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், இதையும் வெளியிடுவேன், கட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன், அதனால் என்ன நன்மை அடைந்தீர்கள்? அதான் கேள்வி. அதனால் என்ன நன்மை? அதனால் என்ன நடந்தது உங்கள் வாழ்வில்? அதனால் ஏதாவது பிரயோஜனம் அடைந்ததா? அதனால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீர்களா? அதனால் பல வெளிச்சங்களை பெற்றுக்கொண்டீர்களா? மாறினீர்களா? சில எனக்கு தெரியும் பாருங்கள், இந்த விசுவாசிகள்லாம், நான் இங்கே இல்லை, நான் திருச்சியில் வளர்ந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா, சர்ச்சில் நல்லா கத்துவாங்க, வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஓப்ளஸாக இருக்கும், நல்லா அந்நிய பாசை பேசுவாங்க, நல்லா கத்துவாங்க, நல்லா குதிப்பாங்க, எல்லாம் பறக்கிற அனுபவத்தில் இருப்பாங்க. ஆனால் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் பாருங்கள். நான் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், குதிக்கிறதோ கத்துறதோ நிரம்புறதோ தப்பு கிடையாது. ஆனால் மாறினீர்களா? என்ன நடந்தது? ஆகவே நல்லா சொல்கிற கவனமாக கேளுங்க. இந்த அனுபவத்தில் இருக்கிறவர்கள் தொடர்ந்து அதே அனுபவத்தில் இருங்க நான் சொல்கிறேன். ஆனால் அது மட்டும்தான் கிறிஸ்துவ வாழ்வு கிடையாது. தேவனை குறித்த புதிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆவியில் நிரம்புகிற அநேக மக்கள்
அதிலேயே திருப்தி அடைந்து அதிலே நின்று விடுகிறார்கள். இதோட அவ்வளோதான், கிறிஸ்தவ வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதோட பரவசம் முடிஞ்சிருச்சு, இதோட அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது. என்னையை போல் ஆவியில் நிரம்பணும்னு கிடையாது. பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள எங்கள் அண்ணன் எங்கள் அக்காங்களை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, வந்து சர்ச்சில் எப்படி ஆவியில் நிரம்புவேன், ஆவியில் பண்ணுவேன். ஆனால் நான் அதோடு நின்று விடவில்லை. தப்புன்னு சொல்கிறேன்னா தப்பு கிடையாது. ஆவி நிறைவு வரும்போது எப்படி வேணாலும் நடக்கப்படலாம். அதுவும் நின்று விட்டேனா? இல்லை. மாறுனுச்சா? மாறல. ஆனால் தேவனை குறித்த வெளிப்பாடுகளால் நிரம்ப 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 நான் சொல்கிறேன், அது நம்முடைய வாழ்வை மாற்றி கொண்டே இருக்கிறது. பிரசன்னம். அப்போ மோசே தேவ பிரசன்னத்துக்கு அடுத்து போக மறந்தாரா? போனார். திரும்ப தேவ பிரசன்னத்துக்கு போகிறாரு, வராரு, தேவனுடைய வார்த்தையை கேட்குறாரு. ஆனால் தேவனை குறித்த புதிய வெளிப்பாடுகளால் நிரம்பவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தார். ஆகவே நல்லா புரிந்து கொள்ளுங்கள், பிரசன்னம் முக்கியம், சமூகம் முக்கியம். அது மட்டுமே வாழ்வு அல்ல, அதற்கு மேல் ஒரு வாழ்வு இருக்கிறது. தேவனை குறித்த புதிய வெளிப்பாடுகளால் நிரம்புகின்ற ஒரு வாழ்வு இருக்கிறது. எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். 4 காரியங்களை போதித்தோம். முதலாவது, முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள். முதல் காரியம், இப்போ இருக்கிற விசுவாசம் பத்தாது, வளர்க்கணும். 2வது, மனநிலை மாறணும், பார்க்குற கண்ணோட்டம் மாறணும். தேவனை எப்படி பார்க்குறோம் என்கின்ற கண்ணோட்டம். சில பேர்லாம் தேவனை வந்து அடிக்கிறவரா, சில பேர் தேவனை வந்து தண்டிக்கிறவரா, சில பேர் தேவனை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீ கிறிஸ்துவ சபையில் அப்படி தான் பார்க்க, ஆண்டோடு தண்டிச்சிருவாருங்க. ஆகவே 2வது மெசேஜில் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை போதிச்சுட்டு வரேன். அந்த பயத்தில் எப்படி கடவுள் வெளியே கொண்டு வரார் என்பதை பற்றி. அப்போ கவனமாக கேளுங்க. தேவனை பற்றி தப்பான ஒரு மனநிலை இருக்கக்கூடாது. அதே போல் உங்களை குறித்து தவறான மனநிலை இருக்கக்கூடாது. 3வது என்ன பார்த்தோம்? புதிய யுக்திகள். முன்னேற்றத்துக்கு புதிய யுக்திகள், புதிய வழிமுறைகள். 4வது, புதிய வெளிப்பாடுகள். 4 முக்கியம். எல்லாரும் சொல்லுங்கள், 4 காரியம் சொல்லுங்கள் பார்க்கலாம். 2வது கொஞ்சம் நில்லுங்க. 3வது இந்த பக்கம் வாங்க. 3வது 4வது கொஞ்சம் நிற்பாருங்க. உங்கள்கிட்ட கேட்டேனா? 4வது அதான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள், நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இருக்கிற நிலையில் இருக்கக்கூடாது என்பது தேவ திட்டம். முன்னேறுவதற்காக கர்த்தர் 4 காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். இதுதான் நீங்கள் நினைக்கக்கூடாது, இது மட்டும்தான் கிடையாதுங்க, இன்னும் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். காரியங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, துதிக்கிறோம். நீ நல்லவராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீ கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. ஓ, எங்கள் மீது எவ்வளோ பிரியமுள்ளவர், நீங்களை எவ்வளோ அதிகமாய் நேசிக்கிறவர் ஆண்டவரே. உம்மை குறித்த வெளிப்பாடுகளால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நிரப்புவீராக தகப்பனே. புது யுக்திகளை தங்களுடைய வியாபாரங்களும் முன்னேற்றத்திலும் பொருளாதாரத்திலும் உம்முடைய பிள்ளைகளை கற்றுத்தருவீராக தகப்பனே. உம்மை குறித்தும் தங்களை குறித்தும் புதிய மனநிலை உருவாவதாக, விசுவாசம் அதிகமாவதாக. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று நீர் எங்களோடு பேசினபடியால், எங்கள் கண்களை திறந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் முன்னேறுவது உம்முடைய திட்டமாக இருக்கிறது. இருந்த நிலையிலேயே நாங்கள் இருக்கக்கூடாது என்பது நீர் விரும்புகிறீர். நாளுக்கு நாள் நாங்கள் பிரகாசம் அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர். நாளுக்கு நாள் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் எங்கள் வாழ்வு இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்வும் அப்படிப்பட்டதாக மாறுவதாக. நம்முடைய பிள்ளைகள் வர வர விருத்தி அடைவார்களாக. ஆண்டவரே, நாளுக்கு நாள் விருத்தி அடைவர்களாக, தினந்தோறும் விருத்தி அடைவார்களாக என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இருக்கிற நிலையில் இருக்கிற யாரும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாளுக்கு நாள் நம்முடைய பிள்ளைகள் உயர்வை சந்திக்கட்டும். நாளுக்கு நாள் சமாதானத்தையும், நாளுக்கு நாள் சந்தோஷத்தையும், நாளுக்கு நாள் மன நிம்மதியையும், நாளுக்கு நாள் பெருக்கத்தையும், ஆசீர்வாதத்தையும், செழிப்பையும், வெற்றியையும் நாளுக்கு நாள் பார்க்கட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.